வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 11th ஓட பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இந்த சாப்டர் வந்து நம்ம முடிக்க போறோம். சரியா? இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம்ல 2 கொஸ்டின் வருது. சரியா? வருஷம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்திருக்கேனா? சரியா? அதுல இருந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வருது? 2 கொஸ்டின் வருது. 2 questions. So 2 questions தான் எவ்வளவு மார்க்ஸ்? எஸ், 8 மார்க்ஸ். சரியா? 8 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து வரும். இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். இது ரொம்ப என்சிஆர்டில இருந்து லைன் பை லைனா சொல்லி கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னாப்பா ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இந்த சாப்டருக்கு அப்புறம் இந்த என் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வேற எதுவுமே படிக்க தேவை இருக்காது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா கவனிச்சு நல்லா படிக்கணும். சரியா? உங்க நோட் புக் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல பாத்தீங்கன்னாப்பா நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டைஜஷன் சாப்டர் படிச்சோம். டைஜஷன் சாப்டர்ல படிச்சோம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்க போகுது, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அதை பார்த்தோம். ரெண்டாவது சாப்டர்ல என்ன பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், அதை நம்ம பார்த்தோம். நம்ம பிரீத் பண்ற ஆக்சிஜன் நம்ம பாடியில எங்க போகுது, அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிளட் இருக்குல்லப்பா, பிளட்டை பத்தி படிக்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நம்ம சாப்பிடுற சாப்பாடை யார் எங்க பாடிக்குள்ள யார் கொண்டு போறது? நான் சாப்பிடுற சாப்பாடை என் இன்டெஸ்டைன்ல இருந்து என் கைக்கு யார் கொண்டு வரா? பிளட் கொண்டு வராங்க. நான் மூச்சு வாங்கல அந்த ஆக்சிஜனை என் பிரெயின், என் கை, எல்லா இடத்துக்கு யார் கொண்டு போறா? பிளட் கொண்டு போகுது. சரியா? சோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த பிளட்டோட சிஸ்டம் பத்தி படிக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? எஸ். சரியா? பாரு, நான் சொல்லி கொடுக்கறத நீங்க வந்து இமேஜின் பண்ணி உங்க பாடியோட ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு உங்க கூட வச்சு படிக்கலாம். புரியுதா? தங்கும், அது மறக்காது. ஓகே, சரியா? பர்ஃபெக்ட். ஸோ பாருங்கப்பா, ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளட்டை பத்தி படிக்க போறோம். ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட், இதயத்தை பத்தி படிக்க போறோம். இதயத்தை பத்தி படிக்க போறோம். ஏன் சார்? பாருப்பா, இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில இருக்கிற பிளட் இருக்குல்ல, அது வந்து பம்ப் பண்ணுது. பம்ப்னா அது வந்து பாரு, பாடியில ஃப்ளூயிட் இருக்கு, இது என்ன பண்ணுது? நம்ம மோட்டார் மாதிரி ஆக்ட் பண்ணுது. பாரு, ஒரு வீடு இருக்கு. சரியா? வீட்டுக்கு கீழே என்ன இருக்கும்? ஒரு மோட்டார் பம்ப் இருக்கும். இந்த மோட்டார் பம்ப் என்ன பண்ணும்? தண்ணி இருக்குல்லப்பா, தண்ணியை வந்து நம்ம மேல இருக்கிற டேங்க் வரைக்கும் கொண்டு போகும். புரியுதா? பம்ப் பண்ணும். அதே மாதிரி நீ பார்த்தேன்னா நம்ம இதயம் இருக்குல்ல, இதயம் வந்து நம்ம பிளட்டை பம்ப் பண்ணிட்டு இருக்கு, ஒரு மோட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மோட்டரால தான் நம்ம பிளட் வந்து நம்ம பாடியில, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பம்பால தான் இந்த பாடி, இந்த பிளட் இருக்குல்ல நம்ம பாடியில சுத்தி வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? சரி சார். மூணாவதா பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாடியில பைப்ஸ் இருக்குப்பா, நம்ம பாடியில பைப்ஸ் இருக்கு. அந்த பைப்ல தான் இந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சரியா? அந்த பைப்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புரியுதா? சோ நம்ம பாடியில இமேஜின் பண்ணு, நான் வந்து ஒரு பில்டிங் மாதிரி. சரியா? என் பில்டிங்ல நிறைய பைப்ஸ் இருக்கு. அந்த பைப் என்ன? பிளட் வெசல்ஸ். சரியா? அது என் பாடியில ஒரு பம்ப் இருக்குங்க. பம்ப் என்ன பண்ணுது? ஒரு ஃப்ளூயிட், அந்த ரத்தத்தை, பிளட் இந்த பைப்ல வந்து ஃப்ளோ பண்ண வைக்குது. சரியா? மேலேயே போகுது. ஏன்னா இந்த பம்ப் வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் அப்படியே பம்ப் பண்ணி சென்ட் பண்ணுது. இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்ல? வெரி குட். ஸோ பார்க்கலாம். சரியாப்பா? ஸோ இந்த சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளட்டை பத்தி படிக்க போறோம். சரியா? பிளட்ல என்ன இருக்கு? பிளட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாப்பா பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும். சரியா? பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும். சரியா? பிளேட்லெட்ஸ் இருக்கும். சரியா? இதை பத்தி ஒன்னொன்னா நம்ம படிக்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லிம்ஃபை பத்தி படிக்க போறோம். சரி, இந்த லிம்ஃப்னா என்ன சார்? நிறைய பேருக்கு வந்து புரியாது, அதை நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி பாத்வே. சர்க்குலேட்டரி பாத்வேனா பாருப்பா, நம்ம பாடியில் இருக்கிற பிளட், இது வந்து நம்ம பிளட்னு சொல்லிக்கலாம். சரியா? இது வந்து மிஸ்டர் பிளட். இந்த மிஸ்டர் பிளட் இருக்கார்லப்பா, ரத்தம் நம்ம பாடியில, இவர் வந்து ஒரு பர்டிகுலர் வேல சுத்தி வருவாரு. புரியுதா? பாரு, நீ வந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போவேல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவேன், ஒரு பர்டிகுலர் ரூட்டை எடுத்து தானே போவேன்.
ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நம்ம ரத்தம் இருக்குல்ல, மிஸ்டர் பிளட் இருக்கால, நம்ம பாடியில் ஒரு பர்டிகுலர் ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரு டெய்லி. புரியுதா? அந்த ரூட்டை நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். பிளட் வந்து சும்மா இங்கே போகுது அங்கே போகுது அந்த மாதிரிலாம் நடக்காது. சரியா? ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஒரு பர்டிகுலர் வேல அது வந்து நம்ம பாடியை சுற்றி சுற்றி வரும். அந்த பாத்வே என்ன, அந்த வழி என்ன, நம்ம அம்மா கிட்ட கேட்போம்ல, அம்மா இங்கேருந்து ஸ்கூலுக்கு எப்படி போகிறது, சும்மா சொல்லுவாங்கல்ல, நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடு. ஸோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணேன்னா நீ வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன். அது வந்து அதே ரூட்டை ஃபாலோ பண்ணால் திருப்பி வருவேன். அதே மாதிரி நம்ம பிளட் இருக்கார்லப்பா, நம்ம பாடியில் ஒரு பர்டிகுலர் ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ரூட் என்ன, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த சர்க்குலேட்டரி பாத்வேல. சரி சார். அடுத்த பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் என்னன்னா, பாருப்பா, நம்ம பிளட் இருக்குல்ல, மிஸ்டர் பிளட் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹார்ட்ல இருந்து 2 தடவை பாஸ் பண்ணுவார். ஹார்ட்ல இருந்து 2 தடவை பாஸ் பண்ணுவார். அதனால என்ன சொல்லுவோம், இதை நம்ம வந்து டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவோம். த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இன் ஹியூமன்ஸ் இஸ் டபுள் சர்க்குலேஷன். ஏன்னா நம்ம ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து 2 தடவை மூவ் பண்ணும் இன் 1 சைக்கிள். புரியுதா? ஒரு சைக்கிள் என்னன்னு பார்த்தேனாப்பா, ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்குள்ள நம்ம பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து 2 தடவை மூவ் பண்ணும். அது எப்படி சார், அது நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. சரி. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி படிக்க போகிறோம். அண்ட் கடைசியாக லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது டிஸார்டர்ஸ் ஆஃப் ஹார்ட். நம்ம ஹார்ட் அட்டாக் பற்றி படிப்போம்ல, ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது என்ன, அதை நம்ம வந்து குறிப்பாக படிக்க போகிறோம். சரியா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா? சொல்லுவாங்க, சார் இன்ட்ரெஸ்டிங்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனாப்பா பாரு, நீ வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு யோசிச்சா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பாரு, பாடி ரிலேட்டட், புரியுதா? ரத்தம் வெளியே வரும்ல, அது என்ன பண்ணுதுன்னு அந்த மாதிரி யோசிச்சு படித்தா உனக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். சரியா? பர்ஃபெக்ட். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாக்கு எதுக்கு தேவை, அது வந்து கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ பாருங்கப்பா, சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ் and coelenterates circulate water from their surrounding through their body cavities to facilitate cells to exchange these substances. பாருப்பா, ஏதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுக்கோ, மல்டி செல்லர் ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? சரி, ஒரு ஸ்டோரியா சொல்றேன். சரியா? என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், பீட்டர். சரியா? எஸ் கைஸ், இவன் பேரு தான் பீட்டர். சரியா? பீட்டர் எப்பவும் பார்த்தாலும் சோகமா இருப்பாரு. சரியா? பீட்டர் வந்து சோகமா இருப்பாரு. சரி, என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ பீட்டர் கிட்ட கேட்டேன், பீட்டர் எல்லாருக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டேன். சரியா? ஸோ பீட்டர் வந்து சோகமாயிட்டார். சார் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. நீங்களும் அந்த மாதிரி பீட்டர் தானே. ஏன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்களுக்கு எதுக்காக தேவை சொல்லுங்க, யோசிங்க. எதுக்காக நமக்கு வந்து பிளட்டும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தேவை, யோசிங்க. பாருங்க, எதுக்காக தேவை? ஏன்னா அது வந்து என்ன பண்ணும், என் பாடியில் வந்து நிறைய செல்ஸ் இருக்குப்பா. என் பாடியில் நிறையா செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் கிட்ட நியூட்ரியன்ஸ் எப்படி போய் சேரும், அந்த செல்ஸ் கிட்ட நான் மூச்சு வாங்கின அந்த ஆக்சிஜன் எப்படி போய் சேரும், இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கொண்டு போகும். புரியுதா? ஸ்பாஞ்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம்ல படிச்சிருப்பீங்க. ஸ்பாஞ்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்பா. சரியா? இதுல என்ன ஆகும்னா, தண்ணி இருக்குல்ல, தண்ணி நியூட்ரியன்ஸும் கொண்டு வரும், தண்ணி வெளியே கொண்டு போயிடும் வேஸ்ட் மெட்டீரியலை. புரியுதா? ஸோ தண்ணி உள்ள வரும்ல. ஸோ என்ன ஆகும், இந்த செல்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ் வந்து தண்ணியிலேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஏதாவது வேஸ்ட் தண்ணியில் திருப்பி போகணுன்னா வேஸ்ட்டாக தந்து தூக்கி போட்டுருவாங்க தண்ணியில். சரி சார், இது வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் ஆர்கானிசம் இருக்காங்கல்ல, ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்டா, இதெல்லாம் என்ன பண்ணோம், இதெல்லாம் எஸ் சர்க்குலேட் வாட்டர் ஃப்ரம் their surrounding through their body cavities to facilitate cells to exchange the substances. அவங்க பாடி வழியா தண்ணி, அவங்களுக்கு blood தேவையில்லை, அவங்க பாடி வழியா தண்ணியை சுத்தி செல்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டது கொடுத்துட்டு வந்துருது. சரி சார், சரியா? அது இல்லாம காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் லைக் complex organisms na humans mari use special fluids within their bodies to transport such material. Complex organism பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி humans நம்ம என்ன complex fluid யூஸ் பண்றோம், நம்ம வந்து blood யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? Blood is the most commonly used fluid in most of the higher organism including humans for this purpose. So blood என்ன பண்ணுது,
என் பாடியில் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குல்ல, அந்த செல்ஸ்க்கு தேவைப்படுற சாப்பாடு, அந்த செல்ஸ்க்கு தேவைப்படுற ஆக்சிஜன், அந்த செல்ஸோட வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அதுக்கிட்ட கொடுக்குது. இல்லைன்னா அந்த வேஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்து வெளியே தூக்கி போடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ரெஸ்டிங்கா? சரியா? another body fluid is lymph, also helps in transport of certain substances. நம்ம பாடியில் லிம்ஃப்னு இன்னொரு ஃப்ளூயிடும் இருக்கு, அதுவும் நம்ம பாடியில் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சரி சார், புரிஞ்சிருச்சு, இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. சரி, கொஞ்சம் முன்னால போலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதை நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, சரியா, நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துக்கலாம். நீங்க பார்த்தீங்களா, நம்ம பிளட் இருக்குல்லப்பா, நம்மளோட பிளட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். சரியா? பிளட் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா இருக்கு. சரியா? பிளாஸ்மா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். என்ன இருக்கு? ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா பிளட் செல்ஸ் இருக்கு. சரியா? ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா பிளட் செல்ஸ் இருக்கு. பிளாஸ்மா நீங்க பாத்தீங்கன்னாப்பா, இட் மேக்ஸ் 55% ஆஃப் த பிளட். அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ், இதை நம்ம பிளட் செல்ஸ்னு படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து கிளாஸ் 10th பிளட் செல்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இட் மேக்ஸ் 55 பிளாஸ்மா இருக்குன்னா மீதி இருக்கிற 45% வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். பாருப்பா, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோ. தண்ணி பாட்டில் தண்ணி இருக்கு. சரி, அந்த தண்ணி பாட்டில் பாதி 55% தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி என்ன பண்றேன், நான் வந்து ரெண்டு கை ரெட் கலர் சாண்டை போட்டுறேன் அந்த பாட்டிலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூன் ஆஃப் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒயிட் சால்ட்டை போட்டேன், ஒயிட் சாண்டை போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் எல்லோ சாண்டை போட்டேன். அது ரெண்டையும் எல்லாத்தையும் கலக்கிட்டேன். ஸோ பாருப்பா, தண்ணியில் அந்த சாண்ட் மிக்ஸ் ஆகுமா? ஆகாது. மண் வந்து கலந்துருமா? கலக்காது. தண்ணியில் அந்த மண் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும். சரியா? அப்படியே மிதந்துட்டு இருக்கும். புரிஞ்சதா? ஸோ அதே மாதிரி அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணு தான் இந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, சரியா, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். சரியா? இந்த 3 செல்ஸ் வந்து பார்த்தேன்னா அந்த தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி என்ன? பிளாஸ்மா. பிளாஸ்மால ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட் வந்து மிதந்துட்டு இருக்கு. புரிஞ்சிருச்சா? சரியா? ஸோ அது வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாப்பா, மெயின்லி பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே வந்து தண்ணி தான் இருக்கும். சரியா? 7 to 8% நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன்ஸ் இருக்கும். சரியா? அயன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் இருக்கும். சரியா? புரிஞ்சிருச்சு. நான் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் சொன்னேன்லப்பா, ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்பிசி இருக்குது, நம்மக்கிட்ட டபிள்யூபிசி இருக்குது, நம்மக்கிட்ட பிளேட்லெட்ஸ் இருக்குது. சரி, இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் நீங்க சின்ன பிள்ளைல படிச்சிருப்பீங்க. ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்னப்பா சொல்லுங்க? ஆர்பிசி நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், இதோட டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்ல, சரியா, கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்ல ஹெல்ப் பண்ணிருக்கு. அது வந்து இங்கிட்ட அங்கிட்டு கொண்டு போறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டபிள்யூபிசி என்ன பண்ணுது? இது வந்து நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குது. என்ன கொடுக்குதுப்பா? இம்யூனிட்டி கொடுக்குது. இம்யூனிட்டினா இது நம்ம வந்து டிசீஸை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. நமக்கு ஏதாவது காய்ச்சல் அது மாதிரி வர்ற மாதிரி இருந்தா நம்ம டபிள்யூபிசி தான் நம்ம வந்து பாதுகாக்கும். சரியா? டபிள்யூபிசி. இந்த டபிள்யூபிசி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விதமானது, அதை பத்தி நம்ம படிக்க போறோம். பட் டபிள்யூபிசி நமக்கு இது பண்ணு. மூணாவது பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். சரியா? பிளேட்லெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கிளாட்டிங் ஆஃப் த பிளட். இது வந்து என்ன பண்ணுன்னா, நமக்கு அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரத்தம் வெளியே வருது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ரத்தம் வந்து வெளியே வர்றது நின்று போயிடும். ஏன்? இதால, பிளேட்லெட்டால. பிளேட்லெட் என்ன பண்ணோம்? அந்த ஓட்டையை, நம்ம பாடியில் விழுந்துருக்கிற ஓட்டையை அடைச்சிரும். அதுக்காக தான் நமக்கு பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் பண்ணும். சரியா? இது வந்து கொஞ்சம் புரிஞ்சிச்சா? கொஞ்சம் ஐடியா வந்துருக்குல்ல? இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாருங்க. பிளாஸ்மா இஸ் அ ஸ்ட்ரா கலர்ட் விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஸ்ட்ரானாப்பா ரொம்ப பேலான, சரியா, ஒயிட்டிஷ் எல்லோவா இருக்கும். நியர்லி 55% ஆஃப் த பிளட், அது வந்து 55% ஆஃப் பிளட்டை ஃபார்ம் பண்ணும். சரியா? 90 to 92% ஆஃப் த பிளாஸ்மா இஸ் வாட்டர் அண்ட் புரோட்டீன் இஸ் 6 to 8%. நம்ம பிளாஸ்மால என்ன இருக்கு? பிளாஸ்மால தண்ணி இருக்கு. 90% 92% தண்ணி இருக்கு. அது இல்லாம
6லேருந்து 7-8% வரைக்கும் என்ன இருக்குப்பா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. சரி, ப்ரோட்டீன்ல மெயினா பாத்தீங்கன்னாப்பா ஃபைப்ரினோஜன் ப்ரோட்டீன், குளோபுலின் ப்ரோட்டீன், ஆல்பமின் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரியாப்பா பர்ஃபெக்ட். நீங்க இதுல பாத்தீங்கன்னாப்பா ஃபைப்ரினோஜன் வந்து நம்மளோட கிளாட்டிங்ல ஹெல்ப் பண்ணும், குளோபுலின் வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணதை ஹெல்ப் பண்ணும், ஆல்பமின் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி நம்ம பிளட்டோட என்னது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா நம்ம பிளட்ல எத்தனை தண்ணி இருக்கணும், தண்ணி எவ்வளோ இருக்கணும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம ஆல்பமின், அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் படிப்பேன், நான் சொல்லி கொடுப்பேன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினரல்ஸ் கூட இருக்கு. பிளாஸ்மால மினரல்ஸ் இருக்கு. சோடியம், கால்சியம், மேக்னீசியம், பைகார்போனேட் அயன், குளோரைட் அயன் இதெல்லாம் இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னே பீட்டர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் வந்து என்ன சொல்றா, சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எஸ், பீட்டர் வந்து சேட் ஃபேஸோட சொல்றான், சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? எஸ், உங்களுக்கு வந்து டவுட் தானே, கவலைப்படாதீங்கப்பா. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, எது ஞாபகம் வச்சுக்கணும் அவங்ககிட்ட சொல்லுவேன், அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார், பிளட் இருக்கு, பிளட்ல பிளாஸ்மா இருக்கு, பிளட் செல்ஸ் இருக்கு, பிளாஸ்மால என்ன இருக்கு, தண்ணி இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, அயன்ஸ் இருக்கு, அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் குளுக்கோஸ் இருக்கு, சில அமினோ ஆசிட் இருக்கு, லிப்பிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் டைஜஷனுக்கு அப்புறம் பிளட்ல வர்றது. சரியா? ஆர் ஆல்சோ பிரசன்ட் இன் த பிளாஸ்மா ஆஸ் தே ஆர் ஆல்வேஸ் இன் டிரான்சிட் இன் த பாடி. அது வந்து நம்ம பாடியில சுத்திட்டு தான் இருக்கும். சரியா? ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு வந்து பிளட்ல போகுது, பிளட் வந்து இதெல்லாம் நம்ம பாடியில இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கு. சரியா? ஃபேக்டர்ஸ் for coagulating or clotting of the blood are also present in the plasma in inactive form. இங்க என்ன சொல்றாங்கன்னா blood clotting க்கு சொன்னேல, எனக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது, அதை நிக்கிறதுக்காக blood clot எனக்கு தேவைப்படுது. சரியா? அந்த blood clottingக்காக நமக்கு சில raw material தேவைப்படுது. அந்த raw material கூட நம்ம பிளாஸ்மால இருக்கு. பிளேட்லெட் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் பிளேட்லெட்டுக்கு அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு வந்து செங்கல் வேணும், மண்ணெலாம் வேணும்ல. நம்ம இந்த ஒரு செவர் இருக்கு, அதில் ஓட்டை விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம அந்த ஓட்டை அடிக்கிறதுக்காக நமக்கு செங்கல் வேணும், சரியா, மண் வேணும், சிமெண்ட் வேணும், தான் வேணும்ல. ஸோ செங்கல், மண், சிமெண்ட் இதெல்லாம் என்ன எங்கே இருக்குது, பிளாஸ்மாவில் இருக்குது. ஓட்டையை அடைக்கிறது யாரு, அது நம்ம வந்து பிளேட்லெட்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட். பிளாஸ்மா வித்வுட் கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் கால்ட் ஆஸ் சீரம். நம்ம பிளாஸ்மால இருந்து இந்த கிளாட் பண்ற ரா மெட்டீரியலை நீக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம சீரம்னு சொல்லலாம். ஸோ பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன, பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு சீரம். நிறைய தடவை கேட்பாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிளாஸ்மால இருந்து நம்ம கிளாட்டிங் ஃபேக்டரை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சீரம் கிடைக்கும். எஸ், இன்ட்ரெஸ்டிங். சரி, கொஞ்சம் அடுத்ததா பார்க்கலாம். பர்ஃபெக்ட் சார். நான் சொன்னேன்ல நம்ம பிளாஸ்மால 3 புரோட்டீன் இருக்குப்பா, ஆல்பமின், ஃபைப்ரினோஜன், குளோபுலின். நான் சொன்ன மாதிரியே ஆல்பமின் வந்து ஆஸ்மோட்டிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நீட் எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. சரி, ஈஸியாக நீங்கள் நீட் எக்ஸாமில் ஈஸியாக 360க்கு 360 ஸ்கோர் பண்ணுவீங்க பயாலஜியில். ஓகே, பர்ஃபெக்ட். ஃபைப்ரினோஜன் சொன்ன மாதிரி நீட் டு ஃபார்ம் கிளாட்டிங் ஆர் coagulation ஆஃப் த பிளட். ஃபைப்ரினோஜன் வந்து ஒரு புரோட்டீன் எங்கள் பிளாஸ்மாவில் இருக்குது. அது வந்து நமக்கு எதுல ஹெல்ப் பண்ணுது, கிளாட்டிங்ல ஹெல்ப் பண்ணுது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா குளோபுலின்ஸ் primarily involved in defense mechanism of the body. குளோபுலின்ஸ் வந்து என்ன பண்ணுனாப்பா, ஆன்டிபாடி இருக்குல்ல, ஆன்டிபாடி ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். குளோபுலின்ஸ் வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சிருச்சு பாரு, நான் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன், ஸோ தட் உங்க மைண்ட்ல அப்படியே உட்காந்துடணும். சரியா? ஸோ இப்போ என்ன படித்தோம், பிளட் இருக்கு, அதில் பிளாஸ்மா இருக்கு. சரியா? பிளாஸ்மா இருக்கு, பிளட் செல்ஸ் இருக்கு. பிளாஸ்மா 55%, பிளட் செல்ஸ் 45%. பிளாஸ்மால தண்ணி இருக்கு 90 to 92%. சரியா? 7 to 8% புரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த புரோட்டீன்ல 3 விதமானது, ஆல்பமின், ஃபைப்ரினோஜன், குளோபுலின். இது ஒரு இம்பார்ட்டன்டான புரோட்டீன். இது வந்து என்ன பண்ணுது, ஆல்பமின் வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது பிளட்டோட. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா நம்ம பிளட்ல எவ்வளோ தண்ணி இருக்கணும் பாரு. நம்ம பிளட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அது ஆல்பமின் மெயின்டைன் பண்ணும். ஃபைப்ரினோஜன் இருக்கு, இது என்ன பண்ணும், பிளட்
கிளாட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடி விழுந்துருச்சுன்னா அந்த பிளட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். குளோபுலின்ஸ் எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? இது வந்து நமக்கு எஸ் கைஸ் ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பர்ஃபெக்ட். சரி பாருங்கப்பா, இன்ட்ரெஸ்டிங்கானது வரும். சரியா, பீட்டர் சொல்லுவோம் சார் ரொம்ப போரிங்கா இருக்கே சார், அப்படிதான்ப்பா இருக்கும். சரியா, படிப்புனா ஒரு காமெடி ஷோ மாதிரி இருக்காது, படிப்புனா ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி இருக்காது. சரியா, படிப்புனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து கவனிச்சதை ரிலேட் பண்ணி படிக்கணும். சரியா, ஸோ கவனிங்க, நல்லா கவனிங்க. சரி, நான் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ பாரு, நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது வேணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரியா, உனக்கு படிக்கணும்னு தோன்றப்ப நீ படிச்சிடலாம். ஆனா படிக்கணும்னு தோணாதப்ப கூட நீ படிக்கிறல, அப்பதான் நீ ஜெயிக்க போற. புரியுதா? இப்ப நான் சொல்லிக் கொடுக்க எனக்கு படிக்க வேண்டாம், ஐயோ என்னப்பா இவன் பிளேடு போடுறாரு சார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரியா, நீ படிக்கலன்னா வேற என்ன பண்ண போற? இஃப் யூ ஆர் நாட் ஸ்டடிங், நீ யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்ப. ஸோ அதுக்கு மேலே நீ படிச்சுட்டே போகலாம்ல, வாழ்க்கையில் கொஞ்சம் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ பீட்டர் மாதிரி நினைக்காதீங்க. சரியா, ஸோ நீங்களே என்னோட பீட்டர்ஸ். ஸோ பீட்டர்ஸ் கவனிங்க. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்ததாக பார்க்கலாம். அப்பப்போ மோட்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ பாருப்பா, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்னா என்னப்பா? ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னா, அது நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது, போன் மேரோல ஃபார்ம் ஆகுது. ஸோ எரித்ரோசைட், லியூகோசைட் அண்ட் பிளேட்லெட்ஸ். இது த்ரோம்போசைட்னு கூட சொல்லுவோம். த்ரோம்போசைட். சரியா, எரித்ரோசைட்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, லியூகோசைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி, இது பிளேட்லெட். சரியா, இது மூணையும் சேர்த்தீங்கன்னாப்பா நியர்லி 45% ஆஃப் த பிளட் ஃபார்ம் பண்ணுது. பிளாஸ்மா எடுத்து இப்போ பிளட் செல்ஸ் பற்றி படிக்கும். நான் உனக்கு ஆர்பிசி பற்றி சொல்லியிருக்கேன்ல, ஆர்பிசி பற்றி நம்ம என்ன படித்தோம்? பாருப்பா, நம்ம பிளட் ரெட் கலரில் இருக்கு. ஏன்? ஆர்பிசியால. ஆர்பிசிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ஒன்று இருக்கு இல்லையா? ஹீமோகுளோபின் ஒன்று இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் ஆர்பிசியில் இருக்கு. அதுதான் நம்ம பிளட்டுக்கு ரெட் கலர் கொடுக்குது. இந்த ஆர்பிசி பார்த்தேன்னாப்பா 5 to 5.5 million per ml of blood. அவ்வளோ நிறைய இருக்கு. இட் த ஹையஸ்ட் இன் நம்பர்ஸ் அவுட் ஆஃப் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட். ஆர்பிசி பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் 5 to 5.5 million இருக்கு, ரொம்ப அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் லட்சத்தில் இருக்கும், இன் லேக்ஸ். லியூகோசைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் thousands. ஓகே, ஸோ ஆர்பிசி இது இருக்கு. ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்பிசி சார் என்ன பண்ணுதுன்னா, ஆர்பிசி நம்ம பாடியில் கேஸஸ், ரெஸ்பிரேட்டரி கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிஜனை, கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேஜராக. சரியா, ஆக்சிஹீமோகுளோபின் பண்ணல லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். யாரெல்லாம் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பாருங்க. அதுவும் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைஜஷனும் முடிச்சிருக்கேன், டைஜஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் இது மூணாவது இதுவும் பாருங்க. சரியா, பர்ஃபெக்ட். சரியா, இது புரிஞ்சிருச்சா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி பார்த்தேன்னாப்பா. சரியா, பாரு, டபிள்யூபிசி நீ பார்த்தேன்னா ரெண்டு விதமானது. இது கிரானியூலோசைட்ஸ் அண்ட் இது ஏ கிரானியூலோசைட்ஸ். நான் என்ன சொன்னேன்? டபிள்யூபிசி என்ன பண்ணும்பா? டபிள்யூபிசி நம்ம பாடியில் இம்யூனிட்டிக்காக ரெஸ்பான்சிபிள். நம்ம பாடியை பாதுகாக்கும் from the diseases, infection வச்சு. சரியா, இது ரெண்டு விதமானதுப்பா. கிரானியூலோசைட்னா என்னென்ன சார்? ஏ கிரானியூலோசைட்னா என்ன அப்படின்னு பீட்டர் கேட்கலாம். சரியா, பீட்டர் யாரு? நம்ம சோகமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, ஸோ பீட்டர் கேட்கலாம், சார் ஏ கிரானியூலோசைட் என்ன? கிரானியூலோசைட் நீ பார்த்தேனாப்பா, இதுல கிரெயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி தேர். செல்லுக்குள்ள கிரெயின் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதனால என்ன சொல்றேன்? கிரானியூலோசைட்னு சொல்றேன். ஏ கிரானியூலோசைட் என்ன? அதுல இந்த கிரெயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. இல்ல. சரி சார், இப்போ கிரானியூலோசைட் பார்த்தேனப்பா மூணு விதமானது. ஒன்று பார்த்தேன்னா இயோசினோஃபில், அசிடோஃபைல்ஸ், பேசோஃபில்ஸ் and neutrophils. Acidophils, basophils and neutrophils. A granulocyte पाते ना monocytes and lymphocytes. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா? இப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க.
சரியா? டாக்டர் சார் எனக்கு வந்து டாக்டர் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? டாக்டர் என்ன சொல்வார் உடனே, சரி போய் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். சரியா? ஸோ அந்த பிளட் டெஸ்ட் வந்த உடனே அவர் டாக்டர் பார்ப்பாரு, என்னடா இருக்குன்னு அப்படி சொல்லுவார். ஐயோ உனக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உனக்கு வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி என்ன பார்ப்பாரு அவர்? என்ன பார்ப்பாருன்னா உன்னோட செல்லை வந்து என்ன அந்த பிளட் ரிப்போர்ட் என்ன பார்ப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்பாருன்னா உன்னோட ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது. சரியா? ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பாயிண்டோட கம்மியாக இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். பாரு, ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது, ஹீமோகுளோபின் வந்து நம்ம பாடியில் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. புரியுதா? பாடியில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் கம்மியாயிரும். ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஆக்சிஜன் நம்ம பாடியில் எனர்ஜிக்காக ரெஸ்பான்சிபிள். ஸோ பாடியில் ஆக்சிஜனே டிரான்ஸ்போர்ட் ஆலேனா உனக்கு வந்து எனர்ஜி இருக்காது, வீக்காக இருப்பேன். ஃபர்ஸ்ட் அது பார்ப்பார். ரெண்டாவது அவர் என்ன பார்ப்பார்னா, பாடியில் WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்பார். பாடியில் WBC இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு என்ன அர்த்தம், பாடிக்குள்ள ஒரு டிசீஸ் காசிங் ஏஜென்ட் வந்துருச்சு, அதை ஃபைட் பண்ணுறதுக்காக பாடி வந்து நிறைய WBCயை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ உங்கள் பாடியில் நம்ம பாடி என்ன பண்ணோம், நமக்கு ஏதாவது டிசீஸ் வர்ற மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நிறைய WBCயை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க பிளட் ரிப்போர்ட்டில் பாருங்க. சரி, உங்கள் பிளட் ரிப்போர்ட்டில் WBC அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம், உனக்கு வந்து டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். பாடிக்குள்ளே ஏதாவது டிசீஸ் இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் வந்துருச்சு, அதை ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம பாடி வந்து நிறைய WBC ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன WBC இருக்குப்பா, அசிடோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ், அது இல்லாமல் மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். இன்ட்ரெஸ்டிங். சரி, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதை வந்து பார்க்கலாம். சரியாப்பா? ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம RBC இருக்கார்ல, RBCயோட ஷேப் பார்த்தேனாப்பா, RBCயோட ஷேப் பார்த்தேன்னா பைகன்கேவ். பைகன்கேவ்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டிஸ்க் ஷேப்ல இருக்கும்பா. பாரு, நீ மேலேருந்து பார்த்தா அது வந்து இந்த மாதிரி இருக்கும், உனக்கு தெரியும். மேலேருந்து பார்த்தா இந்த மாதிரி டிஸ்க் ஷேப் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒன்று இருக்குது, ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்குது. புரியுதாப்பா? இது வந்து அந்த டிப்ரெஷன். சரி, ஆனால் மேலேருந்து பார்த்தா இது சர்க்கிளாக தெரியும். ஸோ இட் இஸ் அ டிஸ்க் ஷேப்ட் அண்ட் பைகன்கேவ். புரியுதாப்பா? இந்த மாதிரி பைகன்கேவ் ஷேப் இருக்கும் அதுக்கு. சரியா? இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது அண்ட் கண்டெய்ன்ஸ் ஹீமோகுளோபின். RBC பார்த்தீங்கன்னா அதில் நியூக்ளியஸ் இருக்காது, அதில் வந்து செல் ஆர்கனல்ஸ் கூட இருக்காது. ஏன் சார் அதில் நியூக்ளியஸ் இல்லை, அதில் ஏன் சார் செல் ஆர்கனல்ஸ் இல்லை அப்படின்னு பீட்டர் கேட்பான். பீட்டருக்கு நான் சொன்னேன், அதில் ஏன் இல்லைனாப்பா, அந்த RBC இருக்குல்ல, RBC வந்து நிறைய ஆக்சிஜன் கேரி பண்ணணும், அதுக்காக அது என்ன பண்ணும், அதுக்கிட்ட செல் ஆர்கனல்ஸும் இல்லை, நியூக்ளியஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுது, அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாயிருது, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ். சரியா? பர்ஃபெக்ட். இது பார்த்தேன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஹீமோகுளோபின் 12 to 16 grams in every 100 ml of blood. புரியுதாப்பா? அது வந்து 12 to 16 grams is present in 100 ml of blood. 5 to 5 million of RBC is present per millimeter cube. அப்படின்னா ஒரு லிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 million RBC இருக்கு. Can you imagine how much is it? அது ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. சரியா? ஓகே சார். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். சரியா? அது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது, நம்ம RBC நம்ம ரெஸ்பிரேட்டரி கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, ஸ்ப்ளீன் இஸ் கால்ட் as the graveyard of RBC. ஸ்ப்ளீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவ்யார்ட், RBC வந்து அங்கே தான் போய் செத்து போகுது. சரியா? அதோட லைஃப் பார்த்தேன்னா ஒரு 120 days வரைக்கும் அது உயிரோடு இருக்கும்ப்பா, RBC, நம்மளோட RBC. சரியா? புரிஞ்சிச்சா? பர்ஃபெக்ட். அடுத்த ரெண்டாவதா பார்த்தீங்கன்னாப்பா WBC நான் சொன்னேன்ல, கலர்லெஸ் டியூ டு லேக் ஆஃப் ஹீமோகுளோபின், நியூக்ளியேட்டட் அண்ட் ஷார்ட்லெட். பாரு, RBCல நியூக்ளியஸ் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இதில் நியூக்ளியஸ் இருக்கு, WBCல நியூக்ளியஸ் இருக்கு. சரி, ஆனால் இட் இஸ் ஷார்ட் லிவ்ட் ஆஸ் கம்பேர்ட் டு RBC. அதில் பார்த்தீங்கன்னா இட் டெஸ்ட்ராய்ஸ் ஃபாரின் ஆர்கானிசம். ஏதாவது உனக்கு டிசீஸ் காசிங் ஏஜென்ட் உள்ள வந்துருச்சுன்னா அது வந்து அதுக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? பாருப்பா, ஒரு 2 ஆர்மிக்கு நடுவில் சண்டை நடந்தா எது ஸ்ட்ராங்கான ஆர்மியோ அது ஜெயிக்கும்ல. சரியா? ஸோ இப்போ நம்மளோட வந்து ஒரு வீக் மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம அட்டாக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. ஸோ நம்ம ஆர்மி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை வந்து தோக்கடிச்சிடும். ஆனால் அட்டாக் பண்ணுற மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம ஆர்மி வந்து தோத்துரும், நமக்கு வந்து டிசீஸ் வந்துடும். அப்போ தான் நம்ம வந்து வெளியே இருந்து
வெளியே இருந்து மருந்து சாப்பிடுவோம் பாரு. நமக்கு வந்து ஹெல்ப் வேணும்ல. ஸோ நமக்கு வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோ, சரியா? சைனா வந்து பவர்ஃபுல்லானது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்போம். ஸோ யூஎஸ் வந்து வெளிநாடுலேருந்து நமக்கு வந்து அது கன்லாம் வரும், டேங்க்லாம் வரும். அதே மாதிரி எங்கள் பாடியில் இம்யூன் சிஸ்டம் தோற்று போயிடல, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வெளியே இருந்து மருந்து கொடுப்போம். ஸோ டு டிஃபீட் த டிசீஸ் காசிங் ஆர்கனிசம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். சரி, WBC நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரானியூலோசைட் இல்லை, WBC ரெண்டு விதமானது. ஒன்று கிரானியூலோசைட், இன்னொன்று ஏ கிரானியூலோசைட். கிரானியூலோசைட்னா என்ன அர்த்தம், அதில் கிரீன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மூணு விதமானது பா. ஈயோசினோஃபில்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as அசிடோஃபில்ஸ், சரியா? நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ், சரியா? நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தேனாப்பா, தே ஆர் மோஸ்ட் abundant cells and have 60 to 65%. நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிற WBC. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இது என்ன பண்ணும், இது வந்து ஃபேகோசைட்டிக்னா நேச்சர். ஃபேகோசைட்டிக்னா வெளியேருந்து ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்துருச்சுன்னா அதை வந்து இது சாப்பிட்ரும், மிழுங்கிரும். இட் வில் ஈட் அப். Phagocytes நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அமீபா phagocytes eats food by phagocytosis. அதே மாதிரி நம்ம WBC இருக்குல என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு ஃபாலின் மெட்டீரியல் தெரிஞ்சதுன்னா அதை போய் அப்படியே என்கல்ஃப் பண்ணி அப்படியே மிழுகி அதை கொன்னுரும், சரியா? அது பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசோஃபில். இட் இஸ் ஜஸ்ட் 0.5 to 1%. இட் செக்ரீட் ஹிஸ்டமின், செரோட்டோனின் அண்ட் ஹெப்பாரின். இது என்ன பண்ணுது, இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. நம்ம பாடியில் ஹெப்பாரின், ஹிஸ்டமின், செரோட்டோனினை செக்ரீட் பண்ணுது. என்ன பண்ணுதுனாப்பா, நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் பண்ணுது. இன்ஃப்ளமேஷனா வீக்கம். இது நம்ம பாடியில் இன்டர்னல் ஸ்வெல்லிங், அதுதான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அதை காஸ் பண்ணுது. ஈயோசினோஃபில் பார்த்தேன்னா இட் இஸ் 2 to 3%. இட் ரெசிஸ்ட் த இன்ஃபெக்ஷன் அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன். இது பாரு, இது வந்து வீக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா நம்ம அசிடோஃபில் வந்து வீக்கத்தை கம்மி பண்ணும். It will resist this inflammation. புரியுதா? எஸ்பா. பேசோஃபில் வந்து இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுது. நம்ம ஈயோசினோஃபில், அசிடோஃபில் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணுது. இல்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாப்பா, நியூட்ரோஃபில்ஸ் which is most abundant, it is phagocytic. பார்ப்பா, மேஷ் த ஃபாலோயிங்னு இது கேட்கலாம், சரியா? நியூட்ரோஃபில் இஸ் phagocytic, பேசோஃபில் involved in inflammation, சரியா? eosinophil resists infection associated with allergic reaction. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நோட் வச்சுக்கோங்க, ஏன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங்ல வரலாப்பா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், WBCல கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட். ஏ கிரானுலோசைட் பார்த்தீங்கன்னாப்பா இது ரெண்டு விதமானது, லிம்போசைட் அண்ட் மோனோசைட். நீ லிம்போசைட் பார்த்தேனாப்பா இட் ஃபார்ம்ஸ் 20 to 25%. The maximum is நியூட்ரோஃபில் 60 to 65%. செகண்ட் நம்பர்ல நம்மளோட லிம்போசைட். இட் இஸ் ஆஃப் டூ ஃபார்ம், பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட். பி லிம்போசைட்னா போன் மேரோ லிம்போசைட், டி லிம்போசைட்னா தைமஸ் லிம்போசைட். அந்த லிம்போசைட் வந்து எங்க மெச்சூர் ஆகுது, போன் மேரோல மெச்சூர் ஆச்சுன்னா அது வந்து பி லிம்போசைட், தைமஸ்ல மெச்சூர் ஆச்சுன்னா டி லிம்போசைட். தைமஸ் எங்க இருக்கும், தைமஸ் வந்து இங்க இருக்கும்பா, ஸ்டர்னம்க்கு பிட்டால இருக்கும், சரியா? பர்ஃபெக்ட். இது என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி. டி லிம்போசைட் என்ன பண்ணுன்னா அது வந்து கொன்னுரும், அது வந்து என்கல்ஃப் பண்ணும், ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். பி லிம்போசைட் என்ன பண்ணுன்னா இது வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம பாடியில், சரியா? அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனோசைட். இட் இஸ் நியூக்ளியேட்டட். அகெயின் WBCs ஆர் நியூக்ளியேட். WBCல எல்லாத்துலேயும் நியூக்ளியஸ் இருக்கும்ப்பா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், it is again phagocytic in nature. இது வந்து பெருசா இருக்கும், இது வந்து என்ன பண்ணோம், இது கூட phagocytic. neutrophil, monocyte are phagocytic. lymphocyte என்ன பண்ணுது, it is of two form, B and T lymphocyte. T வந்து killer cell னு சொல்லுவோம், B lymphocyte வந்து antibodies produce பண்ணும், சரியா? monocyte again this thing. eosinophil reduces the allergy, basophil causes inflammation, causes allergy. interesting, perfect. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னாப்பா நம்மளோட platelets. பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுப்பா, ப்ரொடியூஸ் பை மெகா கேரியோசைட் செல்ஸ். பிளேட்லெட்ஸ் வந்து இதை வந்து செல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கூட சொல்லுவோம்ப்பா, சரியா? ஏன்னா இந்த மெகா கேரியோசைட் செல்லேருந்து உடஞ்சி வரும், சரியா? ஸோ ப்ரொடியூஸ் ஃப்ரம் மெகா கேரியோசைட் செல்ஸ் 1.5 to 3.5 lakh per ml, சரியா? இது வந்து என்ன பண்ணும், இன்வால்வ் இன் கிளாட்டிங் ஆஃப் த பிளட். நம்ம அடிபட்டுருச்சு, ரத்தம் வெளியே வருது அப்படின்னு இருந்தால் அதை வந்து அந்த ரத்தத்தை வெளியே வரதை ஸ்டாப் பண்ணுறது தான் கிளாட்டிங்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம இந்த பிளேட்லெட் ஹெல்ப் பண்ணுது, சரியாப்பா?
இன்ட்ரெஸ்டிங். இப்போ வரைக்கும் பார்த்தோமா? பர்ஃபெக்ட். இதில் வந்து என்ன வரலாம்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம்ப்பா. சரியா? ஸோ டபிள்யூபிசியோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம். பர்ஃபெக்ட் சார். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளட் செல்ஸ் எது? ஆர்பிசி. ரெண்டாவது பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியானது டபிள்யூபிசி. அது வந்து தௌசண்ட்ஸில் இருக்கும், பிளேட்லெட் லேக்ஸில் இருக்கும், நம்மளோட ஆர்பிசி வந்து மில்லியன்ஸில் இருக்கும். சரியா? பர்ஃபெக்ட் சார். அடுத்தது பார்க்கலாம். சரியா? அடுத்தது பார்த்தா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, எனக்கு என்னோட ஃபேவரட் டாபிக் பிளட் குரூப்ஸ். சரியா சார்? பிளட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சார், பிளட் புரிஞ்சிருச்சு. அடுத்தது சார் பிளட் குரூப்னா என்ன? சரியா? பீட்டர் இருக்கா கிளாஸ்ல. சரியா? பீட்டர் சொல்றா, சார் எனக்கு வந்து பிளட் குரூப் ஏ, எங்க அப்பாவுக்கு வந்து ஏபி பிளட் குரூப், எங்க அம்மாவுக்கு ஓ பிளட் குரூப். சார் இது எப்படி சார் டிசைட் பண்றது? எஸ், யார் யாருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு கேளுங்க. எஸ், ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். கம் ஆன் சார். பிளட் குரூப்னா என்ன சார்? அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பாருப்பா, 4 பிளட் குரூப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப் அண்ட் ஓ பிளட் குரூப். இதை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது, அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருப்பா, நம்ம ஆர்பிசி இருக்குல்லப்பா, நம்ம ஆர்பிசி இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்பிசி மேலே ஒரு புரோட்டீன் இருக்கும். சரி, அந்த புரோட்டீன் ஏயா இருந்தால் என்ன சொல்லுவேன்? ஏ பிளட் குரூப்னு சொல்லலாம். அந்த ஆர்பிசி மேலே இருக்கிற புரோட்டீன் வந்து பியா இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? பி பிளட் குரூப்னு சொல்கிறோம். அந்த ஆர்பிசி மேலே ஏ புரோட்டீனும் இருந்து பி புரோட்டீனும் இருந்தால் என்ன சொல்லலாம்? ஏபி பிளட் குரூப்னு சொல்லலாம். சரியா? அது மேலே ஒன்றுமே இல்லைன்னா அதை வந்து நம்ம ஓ பிளட் குரூப் சொல்லலாம். புரியுதாப்பா? இந்த ஏ இருக்குல்ல, இதை என்ன சொல்லுவேன்? இதை நம்ம வந்து ஆன்டிஜென்னு சொல்லுவோம். சார் ஆன்டிஜன் என்ன சார்? பாருப்பா, ஆன்டிஜன் நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளைகோ புரோட்டீன் ஆர் புரோட்டீன் செப்பரேட்லி. புரியுதாப்பா? ஸோ நம்ம செல்ஸ் இருக்குல்லப்பா, நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் மேலே நீங்கள் படிச்சிருப்பீங்க, செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல் சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம், செல் இஸ் மேட் அப் ஆஃப் செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ இந்த செல் மெம்பரேன் மேலே நல்ல நேரத்தில் என்ன ஆகும்னாப்பா, ஸோ இந்த செல் இருக்குல்ல, செல் மேலே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். சரியா? நிறைய குளுக்கோஸும் ப்ரோட்டீனும் சேர்ந்தாப்புல கிளைகோ ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். சரியா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நம்ம ஆன்டிஜன் சொல்லுவோம். புரியுதாப்பா? ஸோ எல்லா ஒரு லிவிங் செல் இருந்தாலும் அதுக்கிட்ட ஆன்டிஜன் இருக்கும். ஒரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கிட்ட கூட ஆன்டிஜன் இருக்கும். சரியா? அது வெளியான ஆன்டிஜன். இப்போ என் பிளட், என் பாடியில் இருக்கிற செல்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்கிட்ட ஆன்டிஜன் இருக்கு. ஆனால் அது வந்து என்னோட ஆன்டிஜன், எனக்கு தெரிஞ்ச ஆன்டிஜன், என்னோட பாடியோட ஆன்டிஜன். ஸோ என்னோட டபிள்யூபிசி வந்து அதை அட்டாக் பண்ணாது. ஆனால் யாராவது ஒரு வெளியிருந்து ஆன்டிஜன் வந்துருச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிச்சு என் டபிள்யூபிசி அட்டாக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது பாஸ்போர்ட் மாதிரிப்பா. புரியுதா? பாஸ்போர்ட் மாதிரி என் பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸ் கிட்ட என்னோட பாஸ்போர்ட், இந்தியாவோட பாஸ்போர்ட் இருக்கு. யாராவது வெளி கண்ட்ரியிலேருந்து வெளி கண்ட்ரியில் இன்னொரு கண்ட்ரிலேருந்து வர்றாங்கன்னா அவங்ககிட்ட வேற பாஸ்போர்ட் இருக்கும்ல, வேற ஐடென்டி கார்டு இருக்கும்ல, அதை வந்து நான் பார்த்துட்டேன்னா என் செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாரு? டபிள்யூபிசி. அந்த மாதிரி பாரு, நான் வந்து இந்தியன் வச்சுக்கோ. சரியா? என்னோட இருக்கிற செல்ஸ்லாம் என்னோட இந்தியன் சிட்டிசன்ஸ். அவங்ககிட்டலாம் என்னோட பாடியோட பாஸ்போர்ட் இருக்கு, அவங்ககிட்ட என் பாடியோட ஆன்டிஜன் இருக்கு. சரியா? ஆனால் யாராவது வெளியே இருந்து வர்றாங்கன்னா அவங்க கிட்ட வேற பாஸ்போர்ட் இருக்கும், வேற ஆன்டிஜன் இருக்கும். அது என் பாடியில் வந்தா என் பாடியில் யார் செக் பண்ணுவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்தால் யார் செக் பண்ணுவா? போலீஸ் செக் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி என் பாடியில் இருக்கிற டபிள்யூபிசி வந்து அப்பப்போ எல்லாரோட ஐ கார்டை செக் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ யாராவது வெளியே இருந்து வந்தாங்கன்னா என் டபிள்யூபிசிக்கு தெரிஞ்சிடும், நீ வெளியால் வந்திருக்கியே, நீ வந்து டேஞ்சர், அவனை வந்து போட்டு கொண்டுருவாங்க, இல்லைன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களா, அந்த மாதிரி. ஸோ புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஸோ அது ஆன்டிஜன் வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. புரியுதா? அது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட் அண்ட் ப்ரோட்டீன், அந்த மாதிரி மேட் அப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன், கிளைகோ ப்ரோட்டீன், அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம டபிள்யூபிசி மேலே அந்த மாதிரி ஒரு இந்த ஏ ப்ரோட்டீன் இருந்ததுன்னா அது நான் வந்து ஏ பிளட் குரூப்னு சொல்கிறோம். நம்ம டபிள்யூபிசி மேலே பி ப்ரோட்டீன் பி இருந்ததுன்னா, சரியா, இது மேலே பி ஆன்டிஜன் இருந்ததுன்னா என்ன சொல்லலாம்? அது பி பிளட் குரூப்னு சொல்லலாம். ஏபி ரெண்டும் இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம வந்து ஏபி பிளட் குரூப்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ பீட்டருக்கு வந்து பி பிளட் குரூப்னா அவன் ஆர்பிசி மேலே என்ன இருக்குது? அவன் ஆர்பிசி மேலே பி கிளைகோ ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ பாருப்பா, நம்ம பாடி இருக்குல்லப்பா, நம்ம பாடி என்ன பண்ணுன்னா, நம்ம பாடி வந்து யாராவது வெளியே இருந்து வந்தால் நம்ம பாடி வந்து ஒரு ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணும்.
என்ன பண்ணும், ஒரு ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணும். சரியாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளட் குரூப் இருந்தால் அவங்க பாடியில் ஆன்டிபாடி பி இருக்கும். பி பிளட் குரூப் இருந்தால் அவங்க பாடியில் ஆன்டிபாடி ஏ இருக்கும். சரியா? ஏபி பிளட் குரூப்பில் ஒருமே ஆன்டிபாடி இருக்காது. ஆனால் ஓ பிளட் குரூப்பில் என்ன இருக்குன்னா, ஓ பிளட் குரூப்பில் ஆன்டிபாடி ஏயும் இருக்கும் அண்ட் பி ரெண்டும் இருக்கும். ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பியும் இருக்கும். சார் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாருப்பா, நம்ம பாடி இருக்குல்லப்பா, நம்ம வந்து குழந்தையா பிறப்போம். நம்ம வந்து குழந்தையா பிறக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்ககிட்ட சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளட் குரூப் ஒரு குழந்தை இருக்கு. சரியா? பீட்டர் வந்து குழந்தையா இருக்கான்னு வச்சுக்கோ. சரியா? சின்ன பிள்ளையில கூட இவர் சேடாக தான் இருந்தார். சரியா? இவர் வந்து சேடாக இருக்கு. இவர் வந்து பிளட் குரூப் ஏன்னு வச்சுக்கலாம், பீட்டர். சரியா? பீட்டர் பிளட் குரூப் வந்து ஏ. ஸோ நீங்கள் பீட்டரை பார்த்தீங்கன்னாப்பா, சரியா, பீட்டர் பிளட் குரூப் வந்து ஏ. ஸோ பீட்டர் பிளட்ல ஆன்டிஜன் ஏ இருக்கு. சரியா? பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனாப்பா, நம்ம என்வாயர்மெண்ட்ல நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். நம்ம என்வாயர்மெண்ட்ல ஆன்டிபாடிஸ் இருக்கும். சரியா? சாரி, ஆன்டிஜென்ஸ் இருக்கும், நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அந்த ஆன்டிஜன் நம்ம பாடியில் வர வர நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா? புரியுதா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து உங்களுக்கு பிளட் குரூப் ஏ இருந்தால் உங்கள் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிகாஸ் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் வித் த என்வாயர்மெண்ட் ஆன்டிபாடி பியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். உனக்கு பிளட் குரூப் பி இருந்தால் பாடி வந்து ஆன்டிபாடி பியை ப்ரொடியூஸ் பண்ணும். சாரி, ஆன்டிபாடி ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு பிளட் குரூப் ஏபியாக இருந்தால் ரெண்டுமே இருக்கே, அதனால ஆன்டிபாடி ஏபி ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் உங்கள் பிளட் குரூப் ஓவா இருந்தால் உங்கள் பாடியில் ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பி ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இதை தவிர கூட நம்ம பாடி வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து நம்ம பிளட் குரூப்ஸ்க்கு தேவையில்லை, அதனால நம்ம அதை பற்றி படிக்கல. புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் என் பாடியில் கோவிட்க்கு அகெயின்ஸ்டாக கூட ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஆனால் அது வந்து பிளட் குரூப்போட ரிலேட்டடாக இன்னும், அதனால அதை பற்றி படிக்கிறது இல்லை. ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி, இதுதான் பிளட் குரூப்போட ரிலேட்டட். அதனால தான் இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? பர்ஃபெக்ட். புரியுதாப்பா? ஸோ நமக்கு ஆன்டி ஒரு ஏ பிளட் குரூப் இருந்தால் என்ன இருக்கும், உனக்கு வந்து ஒரு ஏ பிளட் குரூப் இருந்தால் உன்கிட்ட ஆன்டிஜன் ஏ இருக்கும் உன்னோட ஆர்பிசியில். அதுவும் இல்லாமல் உன்னோட பிளாஸ்மாவில் நீ பார்த்தேன்னா உன்கிட்ட ஆன்டிபாடி பி இருக்கும். உனக்கு பாடியில் பிளட் குரூப் பியாக இருந்தால் ஆன்டிஜன் பி இருக்கும், ஆனால் பாடியில் ஆன்டிபாடி ஏ இருக்கும். சரி, அதே மாதிரி உன்னோட பிளட் குரூப் ஏபியா இருந்தா ஆர்பிசி மேல ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு, ஆனா ஆன்டிபாடி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா புரியுதாப்பா, ஆன்டிபாடி பி ஏபி ஏதாவது இருந்தா அது வந்து அட்டாக் பண்ணிடும். அது எப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓ பிளட் ஒன்றும் இருக்காது. சரியாப்பா? நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தனுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது, ஏ பிளட் குரூப் வேணும், பி பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். பீட்டர் கேட்பான் என்கிட்ட, சார் நான் ஒருத்தனுக்கு ஏ பிளட் குரூப் இருந்தது, அவனுக்கு நான் பி பிளட்டை கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கும்? ஹாஹாஹா, ரெண்டும் சிறப்பாக தானே இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டான். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு ஏ பிளட் குரூப்பாக இருந்தால் அவனுக்கு எய்தர் ஏ பிளட் குரூப் இருக்கணும், இல்லைன்னா ஓ பிளட் குரூப் கொடுக்கணும். ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். ஓ பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா என்ன, யூனிவர்சல் டோனர். ஏபி பிளட் குரூப் பார்த்தீங்கன்னாப்பா யூனிவர்சல் ரெசிபியன்ட். சரியாப்பா? ஏ பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நார்மல். சரியா? இது ஓ மட்டும், ஏபி மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், ஓ வந்து யூனிவர்சல் டோனர். ஏன் சார்? பாருங்கப்பா என்ன நடக்கும்னா, பாருப்பா இப்போ ஆன்டிபாடி பி இருக்குல்லப்பா, இது வந்து ஆன்டிஜன் பியை பார்த்தனா அது வந்து கொன்னுரும். இட் வில் அட்டாக் ஆன்டிஜன் பி. இது வந்து பியை பார்த்தா இது வந்து அட்டாக் பண்ணிடும், கொன்னுரும். ஸோ சரியா, ஆன்டிஜன் பி அட்டாக் பண்ணும். அதே மாதிரி பி பிளட் குரூப்ல சரியா ஆன்டிபாடி ஏ என்ன பண்ணும், ஏ ஆன்டிஜனை அட்டாக் பண்ணி இதை வந்து கொன்னுரும். சரியா, நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ தட் த ஆன்டிபாடி ஏ டஸ் நாட் மீட் வித் ஆன்டிபாடி பி. சரி, இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஹேவ் அ லுக். சரியா, இப்போ பாருங்கப்பா, ஒருத்தனுக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்கு. சரியா, ஏ பிளட் குரூப் இருக்கு. சரியா, ஏ பிளட் குரூப்போட நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒருத்தனுக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்கா. ஸோ அவங்ககிட்ட என்ன இருக்குன்னாப்பா ஆன்டிஜன் ஏ இருக்கு. அண்ட்
ஆன்டிபாடி என்ன இருக்குப்பா, ஆன்டிபாடி பி இருக்கு. ஸோ இவனுக்கு நான் கொடுக்குற பிளட்ல சரி லெட்டஸே நான் வந்து பி பிளட் குரூப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சரியா, இதுல என்ன இருக்கு, ஆன்டி ஏ இருக்கும். சரியா, இப்போ பாருங்கப்பா, நான் வந்து ஒரு நம்ம பாடியில வந்து 5 liters ஆஃப் பிளட் இருக்கும்பா. generally you have 5 liters of blood. So இப்போ பாருங்கப்பா, ஜெனரலாக என்ன ஆகும்னா when antibody A comes in contact with antigen A என்ன நடக்கும்னா ஒரு lumps ஃபார்ம் ஆயிரும்ப்பா. சரி, என்ன ஆகும், lumps ஃபார்ம் ஆயிரும். லம்ப்ஸ்னா என்ன அர்த்தம் பாருப்பா, ஆன்டிபாடி நீ பார்த்து இந்த Y ஷேப்ல இருக்கும், ஆன்டிபாடி நீ பார்த்தா Y ஷேப்ல இருக்கும். சரி, இது என்ன பண்ணும், ஆன்டிஜனை ஆன்டிபாடி பி இருக்குல்ல, இது ஆன்டிபாடி பி வந்து என்ன பண்ணும், பியை வந்து கிடிச்சிரும். என்ன பண்ணும், அது வந்து பிடிச்சிரும். இது வந்து பிடிச்சிரும். சரி, அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். The antibody B will form lumps of the cell. புரியுது என்ன சொல்றேன், ஆன்டிபாடி பி வந்து என்ன பண்ணுன்னா பியில் இருக்கிற ஆன்டிஜனை பிடிச்சு ஒரு லம்ப்ஸாக ஃபார்ம் பண்ணிடும். அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். சரியா, என்ன ஆகும், அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். சரியா, ஸோ பாருப்பா, நான் என்ன பண்ணேன், நான் வந்து பி பிளட் குரூப்பை இதில் போட்டேன்னா ஸோ என்ன ஆகும்னா பாருப்பா, இந்த ஆன்டிபாடி பி இருக்குல்ல, இது என்ன பண்ணும், இது வந்து நான் கொடுக்குற ஆர்பிசியை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும் பை ஃபார்மிங் லம்ப்ஸ். லம்ப்ஸ் அந்த கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி லம்ப்ஸ் ஃபார்ம் பண்ணி அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். புரியுதா? ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடி ஏ கூட இதை கூட நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுமே. ஆனால் இதில் நீங்கள் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாப்பா பாருப்பா, இந்த ஆன்டிஜன் ஏ இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அதிக குவான்டிட்டியில் இருக்குது, இந்த ஆன்டிபாடியிலேருந்து வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ இது வந்து டைல்யூட் ஆயிரும். ஸோ இது வந்து இதை அஃபெக்ட் பண்ண முடியாது அதிகமாக. ஆனால் இந்த ஆன்டிபாடி பி வந்து இதை வந்து ரொம்ப மேஜராக அஃபெக்ட் பண்ணும். பாருப்பா, நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எதுக்காக பண்ணுறோம், ஏன்னா நமக்கு வந்து ஆர்பிசி தேவை. நம்ம ஒரு பேஷண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து நம்ம பிளட் ஏன் கொடுக்குறோம், ஏன்னா அவங்க பிளட்ல அவங்க வந்து ஆர்பிசி கம்மியாயிரும். பிளட் கம்மியாச்சுன்னா என்ன அர்த்தம், மெயினாக வந்து ஆர்பிசி தானே இருக்குது பிளட்ல. ஸோ ஆர்பிசி கம்மியாயிருது, அதனால தான் கொடுக்குறோம். சரியா, இது என்ன பண்ணுது, அந்த ஆர்பிசியே அட்டாக் பண்ணிடுது. புரியுதா, நான் வந்து வேற பிளட் குரூப் கொடுத்தேன்னா பாரு, ஏஆ இருந்தா நான் வந்து ஏ பிளட் குரூப்பா கொடுக்கலாம், இல்லைன்னா நான் வந்து ஓ பிளட் குரூப் கொடுக்கலாம். ஆனா நான் தப்பி தவறி பி பிளட் குரூப்பை போட்டேன்னா என்ன ஆகும், நம்ம ஆன்டிபாடி பி இருக்குல்ல, இது வந்து நம்ம கொடுக்குற புது செல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும், லம்ப்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். அதனால நான் இதை யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சதா? ஸோ ஆனால் இது வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. இட் வில் நாட் அஃபெக்ட் திஸ் திங். ஆன்டிபாடி ஏ வில் நாட் அஃபெக்ட் திஸ். இது ஏன் சொல்றேன், இப்போ பாரு, இன்னொரு விஷயம் பாரு. So let us say again நம்ம கிட்ட ஆர்பிசி இருக்கு, இது வந்து ஏ பிளட் குரூப். சரியா, ஏ பிளட் குரூப். நான் என்ன சொன்னேன், நம்மளோட ஓ பிளட் குரூப் வந்து ஓ வந்து யூனிவர்சல் டோனர், இதுல வந்து ஒன்றும் ஆன்டிபாடியும் இல்லை. ஆனா என்ன இருக்கு, இது கிட்ட ஆன்டி ஏயும் இருக்கு, ஆன்டிபாடி பியும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஸோ பாரு, இதுல என்ன இருக்கு, இதுல வந்து ஆன்டிபாடி பி மட்டும்தான் இருக்கு. ஸோ பாரு, இந்த ஆன்டிபாடி பி இதை அட்டாக் பண்ணுமா? நோ, இது வந்து அட்டாக் பண்ணாது, ஏன்னா இதுல வந்து ஆன்டிஜன் ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி, இந்த ஆன்டிபாடி ஏ வந்து இதை அட்டாக் பண்ணலாமே, ஆனா இது வந்து அட்டாக் பண்ணாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே இது வந்து டைல்யூட் ஆயிரும். பாரு, இது 5.5 லிட்டர்ப்பா, 5 to 5.5 லிட்டர் இருக்கா பிளட், 5 லிட்டர்ஸ் வச்சுக்கோ, 5 லிட்டர் பிளட் இருக்கும். 5 லிட்டர்ஸ் பிளட்ல, சரியா, 5 லிட்டர்ஸ் பிளட்ல இது வந்து 200-300 ml அப்படிதான் ஏற்றுவோம். சரியா, ஸோ இது வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால நம்ம வந்து ஓ யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பியை யூஸ் பண்ண முடியாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா புரியலையா? எஸ். ஸோ இப்போ எஸ் அகைன் பார்க்கலாமா, ஏபி பிளட் குரூப்பை பார்க்கலாமா. ஸோ ஒரு ஏபி பிளட் குரூப் இருந்தா என்ன ஆகும், ஏபி மேலே ஏயும் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு, ஆனால் ஆன்டிபாடி ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பாரு, நம்ம வந்து ஏ பிளட் குரூப் கூட கொடுக்கலாம். I can give A blood group also, I can give B blood group also, and I can give O blood group also, because இதில் ஆன்டிபாடி ஒன்றுமே இல்லை. ஆன்டிபாடி இல்லாததால நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற 200 to 300 ml, சரியா, இந்த பிளட்டை, சரியா, 300 ml மேக்ஸிமம் 1 லிட்டர் கொடுப்போம். ஸோ இந்த பிளட்டை வந்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதை வந்து அட்டாக், ஆர்பிசியை அட்டாக் பண்ணுறதுக்காக இதுக்கிட்ட ஒரு ஆன்டிபாடியும் இல்லை.
இதுக்குள்ள இருக்கிற ஆன்டிபாடி தானே டைல்யூட் ஆயிரும். புரிஞ்சுதா? எஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை பத்தி. ஓகேப்பா? ஸோ பாரு, இப்போ வந்து எனக்கு நல்லா புரியும். பாரு, ஏ பிளட் குரூப்ல என்ன இருக்குன்னா ஆன்டிஜன் ஆன் த ஆர்பிசி இஸ் ஏ, பி பிளட் குரூப்ல ஆன்டிஜன் ஆன் த ஆர்பிசி இஸ் பி, ஏபி பிளட் குரூப்ல ஆன்டிஜன் ஆன் த ஆர்பிசி இஸ் ஏ அண்ட் பி. ஓ பிளட் குரூப்ல பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் ஒண்ணுமே இல்லை. சரியா? ஆன்டிபாடிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் இன் த பிளாஸ்மா இஸ் ஆன்டிபாடி பி இஸ் தேர் இன் த ஏ பிளட் குரூப். பிளட் குரூப் பில பார்த்தேன்னா ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஏபி பிளட் குரூப்ல ஆன்டிபாடி ஒண்ணுமே இல்லை. சரியா? ஓ பிளட் குரூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ஏயும் இருக்கு, ஆன்டிபாடி பியும் இருக்கு. புரிஞ்சதா? பர்ஃபெக்ட். ஸோ ஏக்கு யார் யார் டொனேட் பண்ணலாம்? A and O can donate to A blood group. B க்கு B and O can donate, and AB க்கு பாத்தீங்கன்னா AB, A, B, O, all of them can donate, and O க்கு பாத்தீங்கன்னா only O can donate. இன்ட்ரெஸ்டிங்கா? சரி சார். இப்போ வந்து இதுல பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வரும்பா. சரியா? இது வந்து ஒரு கொஸ்டின் வரும். சரியா? அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். But first, let's understand this. ABO blood grouping is based on the presence or absence of two surface antigen chemicals that can induce immune response on the RBC, namely A and B. So, என்ன சொல்றாங்க? ABO blood group பார்த்தேன்னா ரெண்டு ஆன்டிஜன் A, B ஆல தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? Similarly, plasma is different individuals contain two antibodies, proteins produced in response to the antigen. நம்ம பிளாஸ்மால ஆன்டிபாடி A இருக்கலாம், ஆன்டிபாடி B இருக்கலாம். இது வந்து நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஆன்டிஜன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். என்னோட பிளட் குரூப் ஏ இருந்தா என் பாடியில் ஆன்டிபாடி பி ப்ரொடியூஸ் ஆகும். என்னோட பிளட் குரூப் பி இருந்தா என்னோட பிளட்ல ஆன்டிபாடி ஏ ப்ரொடியூஸ் ஆகும். என்னோட பிளட் ஏபியா இருந்தா ஆன்டிபாடியே ப்ரொடியூஸ் ஆகாது. என்னோட பிளட் குரூப் ஓ இருந்தா என் பாடியில் ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? The blood of a donor has to be carefully matched with the blood of a recipient before transfusion to avoid severe problems of clumping, that is destruction of RBC. நீ A blood group காரனுக்கு B blood group கொடுத்தனா அவனோட blood வந்து destroy ஆயிரும். அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது இல்லாம நம்ம பேஷண்ட்க்கு வந்து threat அதிகமாயிரும். சரி, நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க RH. சரியா? சார் நான் வந்து ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு பீட்டர் சொன்னா சார் ஏபிஓ ஓகே புரிஞ்சிருச்சு, ஆனா நான் டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் சொன்னாரு என்னோட பிளட் வந்து ஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாசிட்டிவ்னா என்ன? அந்த பாசிட்டிவ்னா இந்த RH குரூப்பா. பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஆர்பிசி மேல ஏ புரோட்டீன் இருக்குல்ல, அப்படின்னா நீ ஏ பிளட் குரூப். ஆனா ஏ புரோட்டீனோட சேர்த்து உனக்கு வந்து RH புரோட்டீன் கூட இருந்தா நீ என்னது RH பாசிட்டிவ், நீ வந்து ஏ பாசிட்டிவ். அதே மாதிரி உன்னோட ஆர்பிசில வந்து ஏ பிளட் ஏ இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஆனா RH இல்லைன்னா நீ வந்து என்ன, நீ வந்து ஏ நெகட்டிவ் பிளட் குரூப். RH இன்னொரு glycoprotein பா. It is another type of antigen present on the RH. உன்னோட RBC மேல RH antigen இருந்ததுன்னா நீ பாசிட்டிவ், RH antigen இல்லைன்னா நீ நெகட்டிவ். புரிஞ்சா? ஆனா இதுல வந்து ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குப்பா. புரியுதா? ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஸ்டடி இருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருப்பா, the RH antigen similar to one present in rhesus monkey, hence RH, is also observed on the surface of RBC of majority of humans. புரியுதா? இந்த RH antigen இருந்ததுலப்பா, இது வந்து குரங்கு, ரீசஸ் குரங்கு இருந்ததுல அதுக்குள்ள இருந்தது. ரீசஸ் குரங்குலையும் இருக்கு, மனிதர்களையும் இருக்கு. அதனால நம்ம வந்து அது RHன்னு சொல்றோம். அதான் சொல்றோம். அதனால இதை வந்து நம்ம RHன்னு, ஒரு நிமிஷம் இந்த மாத்திக்கிறேன் இந்த மைக்கை. நம்ம வந்து என்ன சொல்றோம், இதை வந்து நம்ம RH சொல்றோம். சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% ஹியூமன்ஸ் கிட்ட இந்த RH புரோட்டீன் இருக்கு. 80% of human have this RH. சரி சார். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா an RH negative person if exposed to RH positive blood will form specific antibodies against the RH antigen. Therefore, RH group should also be matched before transfusion. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 80% ஹியூமன்ஸ் கிட்ட, 80% மனுஷங்க கிட்ட என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்கு, RH ஆன்டிஜன் இருக்கு. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். நம்மளோட ஆர்பிசி இருக்குல்லப்பா,
இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, நல்லா கவனிங்க. சரி, ஐயோ சரி, நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ஏ இருக்கு. சரி, நம்மக்கிட்ட ஏ பிளட் குரூப் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% ஆளுக கிட்ட RH புரோட்டீன் கூட இருக்கு, 80% கிட்ட இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ RH ஆன்டிஜன் இருந்தா பாருப்ப, ஆன்டிஜன் இருக்குல்ல, இது வந்து ஆன்டிஜன் தான். என்ன சொன்னேன், நம்ம பாடி ஏதாவது ஃபாரின் ஆன்டிஜன் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணோம், அதுக்கு அகெயின்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க 80% பசங்க கிட்ட RH இருக்கு, ஆனா 20% பசங்க கிட்ட RH இல்ல. சரியா? ஸோ இது ஏ இருக்கு, ஏ இருக்கு. ஸோ இவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாப்பா RH வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் மாதிரி. இவங்களுக்கு வந்து RH நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபாரின் ஏஜென்ட், ஃபாரின் டிசீஸ் காசிங் ஏஜென்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, சம்திங் unnatural. ஸோ இந்த பாடி என்ன பண்ணுன்னா ஆன்டிபாடி RH ஆல்சோ ஃபார்ம் பண்ணும். So it will, this body will form antibody RH once it comes in contact with the RH. So main part என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தன் A பாசிட்டிவ் இருக்கால, ஸோ A பாசிட்டிவ்க்கு வந்து A நெகட்டிவ் நீ பிளட் கொடுக்கலாம், ஆனால் A நெகட்டிவ் காரனுக்கு நீ வந்து A பாசிட்டிவ் பிளட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ A நெகட்டிவாக இருந்தால் அவனுக்கு A நெகட்டிவாக தான் பிளட் கொடுக்கணும், B நெகட்டிவாக இருந்தால் B நெகட்டிவாக தான் பிளட் கொடுக்கணும். ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் பாரு, அவன் வந்து A நெகட்டிவாக இருக்கால, அவன்கிட்ட RH இல்லை. RH இல்லைன்னா என்ன ஆகும், அவனுக்கு நீங்கள் RH உள்ள பிளட் கொடுத்துட்டீங்கன்னா அவன் பாடி வந்து என்ன பண்ணும், ஆன்டி RH ஆன்டிபாடிஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆன்டிபாடி பாரு, ஆன்டி RH ஆன்டிபாடி நீ ஃபார்ம் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், எஸ் அகெயின் இந்த பிளட்ல என்ன இருக்குப்பா, இந்த பிளட்ல A கூட இருக்கு பிளஸ் RH கூட இருக்கு. Again it can form lumps, it can form lumps because the antibody RH will attack the RBC over here. So இது சார் காம்ப்ளிகேஷன் எப்போ சார் வருது, இப்போ காம்ப்ளிகேஷன் எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது புரிஞ்சிருச்சா, கொஞ்சம் புரிஞ்சதா, புரிஞ்சதாப்பா? இப்போ என்னோட பிளட் A நெகட்டிவாக இருந்ததுன்னா சரி, என்னோட பிளட் A நெகட்டிவ், என்கிட்ட RH இல்லை, ஆனால் என் பாடிக்கு வந்து ஒரு RH பாசிட்டிவ் பிளட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா என் பாடி வந்து RH ஆன்டிஜனை ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அந்த RH வந்து அது அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணும், அது வந்து ஃபாரின் பாடி நடக்கும். இப்போ இன்னும் கிளியர் ஆகும் பாரு, ஒரு மதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, சரியா? Let's say there is one lady. சரியா, ஒரு லேடி இருக்காங்க, she is negative. சரியா? இது மெயினாக பார்த்தீங்கன்னாப்பா இது பாரு, மதர் ஃபீட்டஸ் கேஸ் சொல்றோம். சரி, இது வந்து என்ன சொல்லுவோம், மதர் ஃபீட்டஸ் கேஸ். சரியா? இதுல என்ன இருக்குன்னா பார்த்தாமா, அம்மா இருக்காங்களா, the mother is RH நெகட்டிவ். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அதுக்கப்புறம். ஸோ the mother is RH நெகட்டிவ். சரியா? மதர் RH நெகட்டிவா இருக்காங்க, ஆனா ஹஸ்பண்ட் வந்து RH பாசிட்டிவ். அம்மாவோட வயிற்றுல இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவா இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பாருங்க, திஸ் இஸ் த லேடி. Okay, she is RH negative. Okay, but the baby inside her, she is RH positive. சரியா? RH positive. சரியா? So birth கப்ப என்ன ஆகும்னா பாருப்பா, first birth will be normal. ஏன் சார் ஃபர்ஸ்ட் பர்த் ஏன் நார்மல் சொல்றீங்க, செகண்ட் பர்த்ல அப்படின்னு நடக்கும் பாருப்பா. ஸோ முதல் தடவை பர்த் நடக்கிறப்ப இந்த குழந்தை வெளியே வரும்ல, அப்போ என்ன நடக்கும்னா அம்மாவோட பிளசண்டை வந்து பிரிஞ்சு விழுகும். சரியா? ஸோ த பிளட் ஆஃப் த சைல்ட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த பிளட் ஆஃப் த மதர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அம்மாவோட பிளட் வந்து குழந்தையோட பிளட்டோட கான்டாக்ட்ல வரும். ஸோ என்னாச்சு, அம்மாவோட பிளட் வந்து RH ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருச்சா இல்லையா? அம்மாவோட பிளட் வந்து RH ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. சரி சார், எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. என்ன ஆகும்னா அம்மாவோட பாடியில வந்து ஆன்டிபாடி RH ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அம்மாவோட பாடியில ஆன்டிபாடி RH வந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் RH நெகட்டிவா இருந்தப்ப அவங்க கிட்ட RH ஆன்டிபாடி இல்லை, ஆனா பிளட்டோட கான்டாக்ட்ல வந்த உடனே அம்மாவோட பிளட்ல என்ன வந்துருச்சு, RH ஆன்டிபாடி வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து ஸ்மூத்தாக தான் நடக்கும், ஆனால் ரெண்டாவது தடவை
second time செகண்ட் டைம் பிரெக்னன்சி நடக்கிறப்ப அம்மாவோட பாடியில் என்ன இருக்குப்பா, ஆல்ரெடி அம்மாவோட பாடியில் என்ன இருக்குன்னா ஆன்டிபாடி RH இருக்கு. சரி, ஆன்டிபாடி RH இருக்கு. ஸோ த செகண்ட் பேபி which is if it is RH positive again, this antibody RH will again kill the இது வந்து அகைன் RH பாசிட்டிவ் இருந்ததுன்னா இதுகிட்ட RH என்ன இருக்கு, RH ஆன்டிஜன் இருக்கா. இந்த ஆன்டிபாடி RH from the mother's blood will go through the placenta into the baby and try to kill the baby or kill the embryo. புரியுது, அந்த கிளம்ப்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அம்மா பாடியில் பிளட் அதிகமாக தான் இருக்கு குவான்டிட்டி. அம்மா பாடியில இருந்து ஆன்டிபாடி வந்து குழந்தைக்கு போய் அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல என்ன ஆச்சு, இட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் த ஆன்டிபாடி. புரியுதாப்பா? ஸோ வென் பாரு, திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். நம்ம பாடி ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, எனக்கு கோவிட் இருந்ததுலப்பா, கோவிட். ஸோ ஒன்ஸ் நம்ம ஏன் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம், பிகாஸ் நம்ம கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும், நம்ம பாடி வந்து கோவிட்க்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவல் அட்டாக் வர்றப்ப நம்ம வந்து கோவிடை ஃபைட் பண்ணலாம். வேக்சினேஷன்லாம் இந்த பிரின்சிபல் தான் ஃபார்ம் பண்ணுவாங்கப்பா. வேக்சினேஷன் வந்து இந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் பண்ணும். நம்ம வேக்சினேஷன் என்ன பண்ணுவோம்னா ஒரு செத்து போன செத்து போன கோவிடை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பாடியில். செத்து போன கோவிட் வைரஸ் என் பாடிக்குள்ள போட்டாங்க. அதனால நான் என்னோட WBC வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் ஆக்சுவலாக கோவிட் வர்றப்ப என் பாடி வந்து ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி புரியுதா? ஸோ இதான் சொல்லுவோம் மெமரி ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம அம்மாவோட பிளட் வந்து எக்ஸ்போஸ் எங்க ஆச்சு, இந்த இது வந்து பிரெக்னன்சி அந்த டெலிவரி அப்ப என்ன ஆச்சுன்னா அம்மாவோட பிளட்டும் குழந்தையோட பிளட்டும் டச்ல வந்துருச்சு. அப்ப என்ன ஆச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அம்மாவோட பாடி என்ன பண்ணுச்சு, ஆன்டிபாடி RH ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ அப்ப இல்ல, ஸோ நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அப்ப என்ன ஆச்சு, பாசிட்டிவா இருந்தோடனே நம்ம அம்மாவோட வந்து பிளட்ல இருந்து வந்து என்ன ஆகும், ஆன்டிபாடி RH வந்து இந்த குழந்தைய கொல்லும். செகண்ட் பிரெக்னன்சி வில் பி ப்ராப்ளமேட்டிக். புரியுதா? எஸ், அதான் புரியுதா? நிறைய பசங்க கேட்பாங்க, சார் நான் A பிளட் குரூப் இருந்தா A பிளட் குரூப்ல ஆன்டிபாடி B எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகுது? அதான்ப்பா நான் சொல்றேன்ல, நம்ம என்வாயர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் B நிறைய இருக்கும். சரியா? நம்ம வளர நம்ம பாடி வந்து கான்டாக்ட்ல வரல. ஸோ அதனால நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆன்டிபாடி B ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதே மாதிரி நீ பிளட் குரூப் B இருந்தா ஆன்டிஜன் A வந்து நிறைய என்வாயர்மெண்ட்ல இருக்கு, உன் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆன்டிபாடி B ப்ரொடியூஸ் பண்ணிடும். உன்னோட பிளட் குரூப் B இருந்தா ஆன்டிபாடி A ப்ரொடியூஸ் பண்ணிடும். புரியுது? ஐ கெஸ் கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தி செகண்ட் பிரெக்னன்சி வில் பி ப்ராப்ளமேட்டிக். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க RH பாசிட்டிவா நெகட்டிவா அது கூட நம்ம வந்து பார்த்து தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்ல வந்துருக்குப்பா, சரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கப்பா, மதர் இன் சச் கேஸ் த மதர் ஸ்டார்ட்ஸ் ப்ரிப்பேரிங். ஸோ பாருங்கப்பா, a special case of RH incompatibility mismatch has been observed between a RH negative blood of a pregnant mother and RH positive blood of the fetus. சரியா? இந்த RH ஏன் கம்பேட்டிபிலிட்டா பார்க்கணும், அதுக்கு வந்து இது சொல்றாங்க. ஒரு அம்மா வந்து RH நெகட்டிவா இருக்காங்க, குழந்தை வந்து அவங்களோட பிரெக்னென்ட்ல இருக்கிற எம்பிரியோ வந்து RH பாசிட்டிவா இருக்கு பாரு. RH antigen of the fetus do not get exposed to the RH negative of the mother in the first pregnancy. First pregnancy எல்லாமே செப்பரேட்டா தான் இருக்கும். As the two bloods are well separated by placenta. ரெண்டு பிளட்டும் பிளசென்டாவால நல்லா செப்பரேட்டா இருக்கு. சரி. However, during the delivery of the first child, there is a possibility of exposure of maternal blood to small amounts of RH positive blood from the fetus. நம்ம டெலிவரி அப்ப என்ன ஆகும்னா அம்மாவோட கொஞ்சம் ரத்தம் வந்து ஃபீட்டஸோட ரத்தத்தோட டச்ல வந்துடும். சரியா? Now, in such case, the mother starts preparing antibodies against RH antigen in her blood. அதனால என்ன ஆகும், அம்மா பாடியில வந்து RH antigenக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? வெரி குட். In case of her subsequent pregnancy, the RH antibodies from the mother, which is RH negative, can leak into the blood of the fetus and destroy the fetal RBC.
புரியுதா? ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சியில் இந்த பேபி வந்து அகெயின் செகண்ட் பேபி வந்து RH பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த ஆன்டிபாடி வந்து பிளசண்டா வழியாக போய் ஃபீட்டஸோட ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். This could be fatal to the fetus or could cause severe anemia and jaundice to the baby. Baby க்கு வந்து severe anemia இல்ல jaundice ஆகலாம் இதுக்கால. This condition is called as erythroblastosis fetalis. இது என்ன சொல்றோம்? Erythroblastosis fetalis நம்ம சொல்றோம். This can be avoided by administering anti-RH antibodies to the mother immediately after the delivery of the ஃபர்ஸ்ட் சைல்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டி-RH ஆன்டிபாடிஸ் வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இல்லை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்ல. ஸோ இது வந்து திருப்பி பாருங்க, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி பார்ப்பேன், நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சாப்டர் ஒரு டாப்பிக்கை பற்றி யோசிக்கிறையோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ கற்றுக்குவேன். பாரு, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யோசிக்கிறோமோ யோசிக்க வைக்கணும். நம்ம ஏதாவது படித்து அதை பற்றி யோசிக்கணும். அது யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒருக்க புரிஞ்சிருச்சா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஈஸியாக யோசிக்க வேண்டியது இல்லைன்னா அது வந்து மறந்துடுவீங்க. ஆனால் நல்லா யோசிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்கா? சரி, அடுத்த டாபிக் போகலாம் நம்ம. பர்ஃபெக்ட். சரியா? இந்த கிளாட்டிங் வந்து நம்ம அப்புறம் ஓகே கிளாட்டிங் கூட படிச்சிடலாம். சரியாப்பா? பிளட் கிளாட்டிங்னா என்னப்பா? சரியா? பிளட் கிளாட்டிங். சரியா? இது நம்ம ஒரு டாபிக். நான் என்ன சொன்னேன், பிளட் கிளாட்டிங்க்கு நம்ம யார் ஹெல்ப் பண்றா? நம்ம வந்து பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. சரியா? பிளேட்லெட்ஸ் இருக்கு. சரி, அப்ப நமக்கு இன்ஜுரி வந்தோடனே என்ன ஆகும்னா, நமக்கு இன்ஜுரி என்னன்னா பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளேட்லெட்ஸ் வந்து த்ரோம்போகைனேஸ் இதை ரிலீஸ் பண்ணிருப்பா. சரியா? பிளேட்லெட்ஸ் வந்து நமக்கு இன்ஜுரி வந்தோடனே என்ன ஆகும், இது த்ரோம்போகைனேஸ் ஒரு என்சைமை ரிலீஸ் பண்ணும். இந்த த்ரோம்போகைனேஸ் என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில் ப்ரோத்ரோம்பின் ஒன்று இருக்கும்பா. ப்ரோத்ரோம்பின் நம்ம பாடியில் இன்ஆக்டிவேட்டட் புரோட்டீன் இருக்கும். இந்த த்ரோம்போகைனேஸ் என்ன பண்ணும்னா, இதை வந்து கன்வெர்ட் பண்ணிரும் இன்டு ஆக்டிவேட்டட் த்ரோம்பின். த்ரோம்பினா கன்வெர்ட் பண்ணும். இந்த த்ரோம்பின் என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில் ஃபைப்ரினோஜன் புரோட்டீன் இருக்கா, இதை வந்து thrombin will convert into fibrin. The fibrin will form a network with RBC. Fibrin வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். அதுல வந்து RBC will get entangled and form a blood clot. Blood clot form ஆயிடும். அவ்வளவுதான். என்ன நடந்தது, அடிபட்ட உடனே நம்ம பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணுச்சு, த்ரோம்போகைனேஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணுச்சு. இந்த த்ரோம்போகைனேஸ் என்ன பண்ணுச்சு, நம்ம பிளட்ல இருக்கிற த்ரோம்பினா கன்வெர்ட் பண்ணிருச்சு. சரியா? இந்த த்ரோம்பின் என்ன பண்ணுச்சு, நம்ம பிளட்ல இருக்கிற ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஃபைப்ரின் என்ன பண்ணுச்சு, ஃபைப்ரின் வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். அதுல வந்து ஆர்பிசி வந்து மாட்டிக்கிட்டு ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆயிருச்சு. அவ்வளவுதான் கதை. இதான் பிளட் கிளாட்டிங். சரியா? இதுல நடுவில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன்ஸ் கூட யூஸ் ஆகும். என்ன ஆகும், கால்சியம் அயன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஓவர் ஹியர். சரியா? ஸோ என்ன ஆகுதுப்பா, ஸோ பாருப்பா, ஒன்ஸ் broken blood vessel அடிப்பட்டோன்னே broken blood vessel இருக்கா, என்ன ஆகும், நிறைய பாருப்பா நம்ம பிளட்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை, ஏன்னா எக்ஸாமில் வந்ததில்லை. பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுது, நம்மளோட பிளேட்லெட் என்ன பண்ணுது, த்ரோம்போகைனேஸை ஃபார்ம் பண்ணுது, which is converting prothrombin into thrombin. சரியா? த்ரோம்பின் என்ன பண்ணுது, நம்ம பிளட்ல இருக்கிற ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணுது. இந்த ஃபைப்ரினை மாட்டி ஆர்பிசி வந்து ஃபைப்ரின் வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுது. அதில் வந்து பிளட் செல்ஸ் மாட்டிக்கிட்டு ஃபைப்ரின் மெஷ், கேன் யூ see it's like a net in this, the RBC வந்து மாட்டிக்கிட்டு ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆயிருது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? பர்ஃபெக்ட். ஸோ பிளட் கிளாட்டிங் நம்ம பார்த்தாச்சு. சரி, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா லிம்ஃப். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் சொல்கிறேன். லிம்ஃபை வந்து நம்ம டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கூட சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கூட சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கப்பா, ஸோ ஒரு ஆர்கன் இருக்குன்னு வச்சுக்கோப்பா, ஒரு ஆர்கன் இருக்கு. சரியா? ஆர்கன்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேப்லரிஸ் இருக்கும்பா.
blood capillaries இருக்கு சரியா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய blood vessel this is an artery this is a vein சரியா artery brings oxygenated blood to the organ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா that's an organ சரியா artery is bringing blood to the organ vein takes the used blood இது நிறைய பாத்தீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து cells இருக்கும் என்ன இருக்கும் cells ஒரு ஆர்கனுக்குள்ள என்ன இருக்கும் நிறைய செல்ஸ் இருக்கும் சரியா இப்போ என்ன நடக்கும்னாப்பா பாரு blood வரும்ல blood வந்து capillaries வழியா போய் இங்க இருந்து வெளியே வந்துரும் it will surround the cell the fluid of the capillaries will surround the cell and it will again enter into the capillaries it will come out surround the cell and come surround the cell and come in surround the cell and come in புரியுதா சரவுண்ட் பண்ணிட்டு செல்லுக்கு தேவையான கொடுத்துட்டு வந்துரும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா என்ன ஆகும்னா நிறைய தடவை so நிறைய தடவை என்ன ஆகும்னா இந்த fluid இருக்குல்லப்பா இந்த fluid which is present in the tissue it will get leaked and enter into another system called as lymphatic system புரியுதாப்பா தண்ணி வந்து லீக் ஆகும்ல அந்த லீக் ஆன தண்ணி வந்து இந்த lymphatic vesselsல என்டர் பண்ணும் இந்த green color இருக்குது என்ன இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா lymphatic vessels என்னது lymphatic vessels இந்த fluid என்ன பண்ணும்னா இந்த fluid வந்து it will enter into the vessels it will enter into the new vessel and they will again put back into the vein this leaked fluid is put back into the vein இதுக்கு நீங்க சொல்லலாம் சார் இதோட யூஸ் என்ன சார் ஃபர்ஸ்ட் யூஸ் பாத்தீங்கன்னா this fluid is called as lymph it flows through a system or the vessels called as lymphatic vessels சரியா இந்த lymph என்ன பண்ணும்னா இது வந்து blood போகாத இடத்துக்கு போகும் என்ன பண்ணும் இது வந்து blood வந்து எங்கெங்கெல்லாம் போக முடியலையோ அங்க வந்து lymph போகும் so இது என்ன பண்ணும் it helps in providing nutrients to the areas where the blood cannot go it helps in transportation of fat it provides immunity also ஏன்னா என்ன ஆகும் இது வெளியே வர்றப்ப என்ன ஆகும்னா WBC கூடவே வெளியே வந்துரும்பா பாரு என்ன ஆகும்னா கூடவே WBC கூட வெளியே வந்துரும் WBC வந்து இதுல கூட வந்துரும் WBC will enter into the lymphatic system also ஆனா RBC பெரிய பெரிய புரோட்டீன் அதெல்லாம் வந்து இத விட்டு வெளியே வர முடியாது லிம்ஃப்ல இருக்காது புரிஞ்சிருச்சாப்பா so the leaked fluid is called as the lymph அதனால இது வந்து tissue fluid கூட சொல்லுவோம் ஏன்னா இது வந்து நடுவுல டிஷ்யூஸ்ல பாரு நடுவுல டிஷ்யூஸ்ல இருக்கு அதனால இது வந்து tissue fluid கூட சொல்லுவோம் சரியா so பார்க்கலாம் பாருங்க so yes blood passes through the capillaries okay water and water soluble substances move out into the spaces between the cell சரியா blood வந்து capillaries குள்ள போகும்ல அதுல இருந்து water and waterல soluble substanceல வந்து வெளியே வந்துரும் and cell வந்து சரவுண்ட் பண்ணிரும் leaving large protein formed element okay இதுதான் நம்ம interstitial fluid or tissue fluid னு சொல்றோம் RBC வெளியே வர முடியாது சரியா சரி RBC வெளியே வராது and the platelets கூட வெளியே வராது பெரிய பெரிய proteins கூட வெளியே வராது ஆனா WBC வெளியே வந்துரும் புரியுதாப்பா சோ என்ன சொல்லலாம் சோ bloodல இருந்து நீ பாருப்பா bloodல இருந்து நீ வந்து RBC எடுத்துரு platelets எடுத்துரு பெரிய பெரிய protein எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அது பார்த்தா மிச்சம் மீதி இருக்கிறது வந்து serum சாரி fluidனு நம்ம சொல்லலாம் சரியாப்பா சேம் constituents as plasma அது வந்து lymph பார்த்தேன்னா plasma மாதிரியே தான் இருக்கும் ஆனா அதுல WBC இருக்கு plasma மாதிரி தான் WBC இருக்கு சரியா it helps in exchange of nutrient gasesல கூட ஹெல்ப் பண்ணும் சரியா elaborate network of vessels called as lymphatic system collects the fluid and drains it back to the veins அது வந்து அங்க இருந்து கலெக்ட் பண்ணி அல்டிமேட்டா எங்க கொண்டு போய் சேர்க்குது veins-ல தான் போடுது பட் ஆனா நடுவுல பார்த்தே அந்த நடுவுல இருந்ததுல அங்க எல்லாம் கூட இது gases nutrients எல்லாத்தையும் கொண்டு போகுது this fluid lymphatic system is called as lymph it is colorless contains lymphocyte provide immune responses அந்த லிம்ஃப்ல WBC கூட இருக்கு அது வந்து நமக்கு immunity provide பண்ணுது சரியா lymph is carrier of nutrients and hormones also fat absorbed through the lymph in the lacteal present in the intestinal villi நம்ம intestineல நீங்க ஞாபகம் இருக்குல்ல நம்ம intestineல நிறைய villi இருந்ததுலப்பா இதுல வந்து lymphatic vessel இருக்கும் அந்த lymphatic vessel பேர் வந்து lacteals
இது என்ன பண்ணோம், ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபேட். நம்ம ஃபேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பார்த்தோம்ல, ஃபேட் வந்து கெட்ஸ் கவர்ட் பை ப்ரோட்டீன் கோட், ஏன்னா கைலோ மைக்ரோனா மாறி அதுக்கப்புறம் லிம்ஃபேட்டிக் சிஸ்டமில் போய் அப்படி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். பார்க்கலன்னா டைஜஸ்ட் சிஸ்டம் சாப்டர் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா, ஃபேட் வந்து பிளட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதனால தான் நம்ம லிம்ஃப் வந்து ஃபேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேட் ஹெல்ப்ஸ் இன் transport of fat. Fat absorbed through the lymph in the lacteals is present in the intestinal villi. So basically அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஃபேட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லிம்ஃப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா, அது வந்து இன்டெஸ்டைனல் வில்லையில் இருக்கு, அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ புரிஞ்சிச்சா, லிம்ஃப் புரிஞ்சிருச்சா? பர்ஃபெக்ட். அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம், நம்ம வந்து பிளட்டை பற்றி பார்த்துட்டோம், லிம்ஃப் பற்றி பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போகலாம். சரி, டீட்டெயில்னா நம்ம வந்து நம்ம பிளட் வந்து எங்கே சுற்றிட்டு வருது அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா, நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமானது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன சார் பாருப்பா. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஓப்பன் ஸ்பேசஸ் ஆர் சைனஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இது வந்து என்னோட ஒரு ஆர்கன் வச்சுக்கோ, இல்லை நான் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தேன்னா தண்ணி வந்து மேலாப்பில் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே போகாது. தட் இஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். த பிளட் சரவுண்ட்ஸ் த செல். பிளட் என்ன பண்ணுது, இட் இஸ் சரவுண்டிங் த ஆர்கன் பட் நாட் கோயிங் இன்சைட் த ஆர்கன். க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல என்ன ஆகும், ஒரு ஆர்கன் இருக்கா, ஆர்கனுக்குள்ள பிளட் கேபிலரிஸ் இருக்கும், ஸோ ஆர்கனுக்குள்ள எல்லாம் பிளட் போகும். புரியுதா? so that all the cells come in contact with the blood. புரிஞ்சதாப்பா? so open circulatory is present in arthropods and mollusca. arthropod na insect, mollusca na அந்த நத்தை சொல்லுவாங்கல்ல, snailsலாம். blood passes through the sinuses. இங்க பார்த்தேன்னா present in annelids and chordates. chordates நாங்கள் எங்களை மாதிரி. pump blood is circulated through the closed blood vessels. closed circulation பார்த்தேன்னா blood வந்து blood vessels வழியா போகும். it goes through the blood vessels வழியா தான் போகுது. yes, interesting அப்பா. சரி, புரியுதாப்பா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஃப்ளூயிட் இருக்கு என்கிட்ட, அந்த ஃப்ளூயிட்டை தூக்கி மூஞ்சில் அப்படியே எரிஞ்சேன்னா, ஒரு பக்கெட்டை தூக்கி எரிஞ்சேன்னா அது வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதே இது நான் உனக்கு ஒரு பைப் வழியாக கொடுத்தேன்னா தட் இஸ் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். புரியுதா? பிளட் வந்து பைப்ஸில் ஃப்ளோ பண்ணுச்சுன்னா, பிளட் வெசல்ஸில் ஃப்ளோ பண்ணுச்சு, அது வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் ஸ்பேசஸில் ஃப்ளோ பண்ணுச்சுன்னா அது வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பைப்ஸில் ஃப்ளோ பண்ணுச்சுன்னா க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். எது இஃபெக்டிவானது? ஆப்வியஸ்லி க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மோர் இஃபெக்டிவ். சரி, ஸோ பார்க்கலாம்ப்பா. ஸோ நம்ம ஹையர் ஆர்கனிசம்லாம் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபிஷஸில் பார்த்தீங்கன்னாப்பா, இட் ஹேஸ் 2 சேம்பர்ஸ் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருப்பா, ஒரு ஃபிஷ் இருக்குல்லப்பா, ஸோ ஹார்ட் ஹேஸ் only 2 chambers. சரியா? சரியா? ஸோ இது வந்து சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ப்பா. ஸோ ஹார்ட் பம்ப்ஸ் த பிளட் அட் த கில்ஸ், த பிளட் கெட்ஸ் ஆக்சிஜனேட்டட், இட் கோஸ் த்ரூ த ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்குவாங்க, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் கெட்ஸ் டீஆக்சிஜனேட், இட் கம்ஸ் ஹியர் அகைன் ஹார்ட், த டீஆக்சிஜனேட் பிளட் கோஸ் ஹியர் அகைன் அண்ட் இட் கெட்ஸ் ஆக்சிஜன். இது மாதிரி ஒரே ஒரு பாரு, த பிளட் கோஸ் த்ரூ த ஹார்ட் ஒன்லி ஒன்ஸ். இது வந்து சிங்கிள் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிஷ்ல இருக்கு. ஃபிஷ் ஹேஸ் only 2 chambers, atria and ventricle. 1 atria and 1 ventricle. ஃபிஷ்ல வந்து 2 chambered heart இருக்கும். சரியா? ஸோ ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா there are only 2 chambers, 1 atrium and 1 ventricle. ஹியூமன்ஸ்ல பார்த்தீங்கன்னா we have 4 chambered heart part. We have 2 atrium, left atrium, right ventricle and left ventricle. So we have 4 chambers. ஆனா இதுல ஃபிஷஸ்ல பார்த்தீங்கன்னா there is only 1 atrium and 1 ventricle. Amphibian and reptile பார்த்தீங்கன்னா they have a 3 chambered heart. They have atrium, left atrium, right atrium, but only 1 ventricle. சரியா? ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்றோம். ஏன்னா இங்க பாருப்பா, இங்க இருந்து வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும், இங்க இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். The oxygenated blood and deoxygenated blood gets mixed in the 3 chambered system. இது என்ன சொல்றோம்? Incomplete double circulation சொல்றோம். So it has a 3 chambered heart, 2 atria and 1 ventricle. Exception நீங்க பார்த்தீங்கன்னா crocodile. Crocodile is a reptile.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. crocodile is a reptile which has 3 chambered heart. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், மேமல் அண்ட் crocodile is a reptile. சரியா? they have a 4 chambered heart, 2 atria and 2 this thing ventricle which is double circle. இது வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட ஃபேவரட் டாபிக். நீங்கள் சொல்லலாம் சார் எல்லாமே நீங்களோட ஃபேவரட் டாபிக் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பார்க்கலாம்ப்பா. ஸோ லெட் அஸ் see. ஸோ பாருப்பா, என்னோட ஹார்ட் left atrium, right atrium, right ventricle, left ventricle. சரியா? Okay, let me draw it here only. ஒரு புது ஸ்லைடாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பாருங்க பசங்களா, கூடவே ட்ரா பண்ணுங்கப்பா. சரியா? லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம். பாரு, இப்போ நம்ம ஹார்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்கு. நம்ம ஹார்ட்ல பாத்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்கு. 2 அப்பர் சேம்பர், 2 லோவர் சேம்பர். சரியா? இந்த அப்பர் சேம்பர் வந்து ஏட்ரியான்னு சொல்லுவோம், ஏட்ரியம். லோவர் சேம்பர் தான் வெட்ரிகல்னு சொல்லுவோம். சரியா? ஏட்ரியம், வென்ட்ரிகல். ஸோ இதை பார்த்தேன்னாப்பா, 2 ஏட்ரியம் டிவைட் பண்ண என்ன சொல்லலாம்? ஏட்ரியல் செப்டம்னு சொல்லலாமா? இட் டிவைட்ஸ் த 2 ஏட்ரியம். Atrial septum divides the atrium, ventricular septum septumனா டிவைடர்னு அர்த்தம்ப்பா. சரியா? இது நடுவுல ஏட்ரியா வென்ட்ரிகலையும் செப்பரேட் பண்ணி என்ன சொல்லலாம்? இதை நான் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் சொல்லலாமா? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, திஸ் இஸ் கிளியர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா, லெஃப்ட் ஏட்ரியமும் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கும் நடுவில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் இருக்கு. இது பேர் வந்து பை கஸ்பிட் or also called as mitral valve. சரியா? ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிகலுக்கு நடுவில் you have tri cuspid valve. என்ன இருக்குன்னா நமக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கு. சரி சார், புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு புரிஞ்சிச்சா? சரி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, இங்க வந்து லங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. லங்ஸ் கீழே வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. லங்ஸ் ஏன் ஸ்பெஷலா சொல்லியிருக்கேன்? ஏன்னா லங்ஸ்ல இருந்து தான் நம்ம பிளட் வந்து ஆக்சிஜன் ரிச் ஆகி வரும். சரி, ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணிட்டு வருது. சரி சார், இப்ப பாருங்கப்பா, இதை கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். சரியா? இங்க பாருங்கப்பா, லங்ஸ்ல இருந்து ஒரு பிளட் வெசல் வருது டு த லெஃப்ட் ஏட்ரியம். லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. இந்த பைப் பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா பல்மனரி வெயின். சரியா? பல்மனரி வெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a blood vessel which connects lungs to the left atrium. ஓகேயா? பர்ஃபெக்ட். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸோ பாரு, நம்மளோட ஒரு பிளட் இருக்கான்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் மிஸ்டர் பிளட். சரியா? ஹாய் சொல்லுங்க மிஸ்டர் பிளட்டுக்கு. மிஸ்டர் பிளட். மிஸ்டர் பிளட் என்ன பண்றாருன்னா, பார்ப்பா, லங்ஸ்ல நம்ம படிச்சோம் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல, பிளட் வந்து லங்ஸ்ல வந்த உடனே என்ன பண்ணுது? இங்க வந்த உடனே இது வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணுது. சரியா? கார்பன் டை ஆக்சைடை ரிலீவ் பண்ணி ஆக்சிஜனை கேரி பண்ணிடுச்சு. ஸோ லங்ஸ்ல மிஸ்டர் பிளட் இருக்காரு. லங்ஸ்ல ஆக்சிஜன் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போறாரு? மிஸ்டர் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் கிட்ட வராரு. லெஃப்ட் ஏட்ரியம் கிட்ட எந்த ரூட்ல வராரு? அவர் வந்து பல்மனரி வெயின் வழியா, இங்க இந்த பல்மனரி வெயின் வழியா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வராரு. சரி சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர் பைகஸ்பிட் வால்வ் வழியா எங்க போறாரு? through the bicuspid valve Mr. blood is coming into the left ventricle. இங்க இருந்து இங்க வராரு. புரிஞ்சதா? பாருப்பா, இல்ல நான் வந்து ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், கூடவே உங்களுக்கு வந்து ஃப்ளோ கூட சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். So lungs is connected to the heart by pulmonary vein to the left atrium. Okay? Then left ventricle நீ பார்த்தேனாப்பா, left ventricle இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டரி வெளியே வருது. இந்த ஆர்டரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அயோட்டா. என்னது? அயோட்டா.
ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் என்ன பண்றாரு, மிஸ்டர் பிளட் வந்து அயோட்டா வழியா எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போறாரு. ஒரே ஒரு ஆர்கன் இல்லப்பா, தேர் கேன் பி மெனி ஆர்கன்ஸ். தேர் கேன் பி ஆர்கன், மெனி ஆர்கன். புரியுதா? ஸோ அயோட்டா வந்து பிரான்ச் ஆகும். ஸோ த அயோட்டா, ஒரு பெரிய அயோட்டா வரல, அது வந்து ஒரு பிரான்ச் வந்து என் பிரெயினுக்கு போகுது, ஒரு பிரான்ச் வந்து என் கைக்கு போகுது, இன்னொரு பிரான்ச் வந்து இன்னொரு கைக்கு போகுது, இன்னொரு பிரான்ச் வந்து என் காலுக்கு போகுது. அந்த மாதிரி செப்பரேட் ஆகும். ஆனா ஹார்ட்ல இருந்து யார் வருது, ஹார்ட்ல இருந்து அயோட்டா வருது. அயோட்டா வந்து நிறைய பிரான்ச் ஆகி நிறைய நிறைய ஆர்கன்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. சரி, ஆர்கன்ஸ் என்ன நடக்கும்பா, ஆர்கன்ஸ் என்ன நடக்கும், ஆர்கன்ஸ் என்ன நடக்கும்னா, ஆர்கன்ஸ் வந்து மிஸ்டர் பிளட் கிட்ட இருந்து ஆக்சிஜனை வாங்கிட்டு மிஸ்டர் பிளட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொடுப்பாங்க. எஸ் ஆர் நோ? The organs use the oxygen from the blood and give him carbon dioxide. So organs la irundhu enna pannuvarna, Mr. Blood enna pannuvarna, Mr. Blood will go from the organs, seriya, all the organs, and he will take the deoxygenated blood to right atrium. And yaar kondu pova, vena cava. Vena cava is a blood vessel which takes deoxygenated blood from the organs to the right atrium. Right atrium la irundhu the blood will go to the right ventricle through the tricuspid valve, and from the right ventricle the blood will go into the lungs through the, yes guys, pulmonary artery. புரிஞ்சுதாப்பா? ஸோ பாரு, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. லங்ஸ், லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் ரிச் பிளட் எங்க வருது, லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. யார் கொண்டு வரா, பல்மனரி வெயின் கொண்டு வருது. சரியா? அங்கிருந்து பிளட் எங்க போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல். எப்படி போகுது, பைகஸ்பிட் வால்வ் வழியா. பைகஸ்பிட் வால்வ் இருந்து எங்க போகுது, இட் இஸ் கோயிங் டு த அயோட்டா. அயோட்டா வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போகுது. ஆர்கன்ஸ்ல இருந்து இது வந்து எங்க வருது, டிஆக்சிஜன் பிளட் வந்து பார்த்தேன்னா ரைட் ஏட்ரியம்குள்ள வருது. ரைட் ஏட்ரியம்ல இருந்து எங்க போகுது, ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து எங்க போகுது, இட் இஸ் கோயிங் இன்டு த லங்ஸ். யார் கொண்டு போறா, நம்மளோட பல்மனரி ஆர்டரி கொண்டு போகுது. புரிஞ்சதா? இதுதான் ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரூ த ஹார்ட். இந்த வழியா தான் பிளட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சரியாப்பா? இப்போ நீங்க கேட்கலாம், பாருப்பா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா அட் த வென்ட்ரிகல்ஸ் யூ ஹாவ் செமி லூனார் வால்ஸ். இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா செமி லூனார் வால்ஸ் இருக்கு. என்ன இருக்கு, செமி லூனார் வால்ஸ். இந்த டயக்ராம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. இது வந்து பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நடுவில் இருக்கு பைகஸ்பிட் வால்வ், ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் நடுவில் இருக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ். சரியா? ஸோ பார்க்கலாம். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டீடைலாக திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ், human circulatory system, also called blood vascular system, consists of a muscular chamber heart, a network of closed branching blood vessels and blood, the fluid which is circulated. Human circulatory system என்ன இருக்குப்பா, ஹார்ட் இருக்கு, blood vessels இருக்கு, blood இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பார்க்கலாம். இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Now, mesodermally derived organ. ஹார்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் இருக்குல்ல, இது வந்து மீசோடர்மல் லேயர்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம எம்ப்ரியோல இருப்போம்லப்பா, எம்ப்ரியோல வந்து எண்டோடர்ம், மீசோடர்ம், எக்டோடர்ம் ஃபார்ம் ஆயிருக்குல, அந்த மீசோடர்ம்ல இருந்து இது வந்து ஒரிஜினா இருக்கு. சைஸ் ஆஃப் அ கிளென்ச்ட் ஃபிஸ்ட், இப்படி கை மூடுவீங்களா, இவ்வளவு பெருசா உன்னோட இதயம். சரியா? protected by a double walled membrane called as pericardium enclosing pericardial fluid. இதோட ஹார்ட்னு வச்சுக்கோ, ஹார்ட்டை சரவுண்ட் பண்ணி ரெண்டு மெம்பரேன் இருக்குப்பா. சரி, அதை சொல்றோம் பெரிகார்டியம்னு சொல்றோம். அந்த பெரிய கார்டியம்க்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் பேர் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம கிட்ட என்ன இருக்கு, பெரிகார்டியல் ஃப்ளூயிட், பெரிகார்டியல் மெம்பரேன் இருக்கு. அது நடுவில், ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் கூட இருக்கு. சரி சார், விஷயத்துக்கு வரலாம். அவர் ஹார்ட் ஹேஸ் 4 chambers, 2 relatively small upper chamber called as atria and 2 large lower chambers called as
வென்ட்ரிகல். நம்ம ஹார்ட்ல மேல 2 சேம்பர் இருக்கு, கீழே 2 சேம்பர் இருக்கு. மேல இருக்கிற சேம்பர் வந்து சின்னதா இருக்கு, அது பேர் ஏட்ரியா. கீழே இருக்கிற சேம்பர் வந்து பெருசா இருக்கு, அது பேர் வந்து வென்ட்ரிகல்ஸ். A thin muscular wall called interatrial septum separates right and the left atria. நான் சொன்னேன்ல, இது left atrium, right atrium. இது ரெண்டும் செப்பரேட் பண்ணது எது? Interatrial septum. Whereas thick walled interventricular septum separate left ventricle and right ventricle. இது பாத்தியாப்பா, பாரு, கீழே இருக்கிறது வந்து திக்கா இருக்கு, இது கவனிக்க வேண்டியது, இது திக்கா இருக்கு, இது வந்து தின்னா இருக்கு. ஏட்ரியம்க்கு நடுவில் இருக்கிறது வந்து தின்னா இருக்கு, வென்ட்ரிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. அதான் திக், தெரிஞ்சுக்கோ, நோட் பண்ணிக்கோங்க. சரி, புரிஞ்சதா? The atrium and the ventricles are separated by a fibrous tissue called as atrioventricular septum. பாரு, இந்த மாதிரி இது ஏட்ரியமா, இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? atrioventricular septum. இது atrioventricular septum. Opening between the right atrium and the right ventricle is guarded by a valve formed by 3 muscular flaps called the tricuspid valve. Right atrium, right ventricle க்கு நடுவுல என்ன இருக்குப்பா? Tricuspid valve இருக்கு. Left atrium, whereas bicuspid or mitral valve guards the opening between the left atrium and left ventricle நடுவுல நமக்கு mitral valve இருக்கு, இல்லைன்னா bicuspid valve இருக்கு. சொல்லி கொடுத்துறேன். சரி, ஈஸியா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? Now, opening of the right and the left ventricles into the pulmonary artery and the aorta respectively are provided with semilunar valve. நான் சொன்னேன்ல, பாருப்பா, இங்க இருக்குல்ல, இது வந்து left ventricle. So இந்த opening இருக்குல்லப்பா, this is aorta, this is pulmonary artery. So இங்க வந்து என்ன இருக்குன்னா semilunar valve இருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கு semilunar valve இருக்கு. சரி, valves in the heart allows the flow of blood only in one direction. பாருப்பா, blood வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் flow ஆக முடியும். சரியா? because of the valve. ஏன்னா valve வந்து என்ன பண்ணும்? It prevents backflow. It prevents backflow of the blood. Flow of blood only in one direction, that is from the atria to the ventricle and from ventricles to the pulmonary artery. புரியுதா? blood வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வரும், வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து வெளியே தான் போக முடியும். ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வரும், இங்க இருந்து வெளியே தான் போக முடியும். இது வந்து திருப்பி போக முடியாது. It cannot go back. It cannot go back. Yes. புரியுதா? Valves present prevent the backflow. The tricuspid valve here, the bicuspid valve here, the semilunar valve here, the semilunar valve here, they prevent the blood from going backward. We want blood only to go forward. நம்ம வந்து முன்னால தான் போணும், blood திருப்பி பின்னால வரக்கூடாது. அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சரி சார். Yes. The entire heart is made up of cardiac muscle. நம்ம ஹார்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து cardiac muscle-ஆல ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து நீங்க ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல பார்த்திருப்பீங்க. சரியா? The wall of the ventricle are much thicker than that of atria. புரியுதாப்பா? நம்ம வென்ட்ரிக்கல் இருக்குல்லப்பா, கீழே வந்து ரொம்ப திக்கா இருக்கும். கீழே இருக்கிற வால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் as compared to the atrials. நம்ம ஹார்ட்ல கீழே இருக்கிற ரீஜனுக்குள்ள அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். A specialized cardiac muscle called as the nodal tissue is distributed in the heart. நம்ம ஹார்ட்ல பாத்தீங்கன்னாப்பா ஒரு நோடல் டிஷ்யூ இருக்கும். நோடல் டிஷ்யூனா என்ன சார்? நோடல் டிஷ்யூ என்ன பண்ணுனாப்பா, நோடல் டிஷ்யூ என்ன பண்ணுன்னா நம்ம ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ஃபார்ம் பண்ணும். அதனால நம்ம இதயம் வந்து துடிக்குது. இதயம் துடிக்குதுல, அது ஏதாவது துடிக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் நோடல் டிஷ்யூ. சரியா? A patch of this tissue is present in the right upper corner of the right atrium. ஸோ பாருப்பா, இது நம்மளோட ரைட் இருக்குல்லப்பா, ரைட் ஏட்ரியம். இது ரைட் ஏட்ரியமோட ரைட் கார்னர்ல நீங்க பாத்தீங்கன்னாப்பா இங்க வந்து என்ன இருக்கு? சைனோ ஏட்ரியல் நோட் இது இங்க இருக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னாப்பா, இதை வந்து நம்ம பேஸ் மேக்கர்னு கூட சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேஸ் மேக்கர். இப்போ ஒரு பேஸை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது நம்மளோட ஹார்ட் இருக்குல்லப்பா, let's say this is my heart. சரியா? this is right atrium. right atriumோட ரைட் கார்னர் இங்க பார்த்தேனா இங்க வந்து ஒரு நோடல் டிஷ்யூ இருக்குப்பா. சரியா? இது பேர் என்ன? இதை நான் என்ன சொல்றேன்? இதை நான் வந்து சைனோ
ஏட்ரியல் நோடுன்னு சொல்றேன். சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஏன் இது வந்து பேஸ் மேக்கர்னு கூட சொல்வேன். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இட் வில் மேக் மை ஹார்ட் பீட் ஃபார் 72 டைம்ஸ் பர் மினிட். நம்ம இதே வந்து 72 தடவை துடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் சான். அதனால இது வந்து என்ன சொல்லுவோம், பேஸ் மேக்கர்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி இங்க கீழே பார்த்தீங்கன்னாப்பா on the lower corner on the left side, here you have something called as AV node, atrioventricular node. AV है because it is present where atrium ventricular is present. புரியுதாப்பா? ஏட்ரியமும் வென்ட்ரிகலும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குல்ல, அதனால இது வந்து ஏவி நோடுன்னு சொல்கிறோம். புரியுதா? இது வந்து நம்ம படிக்க போகிறோம், பட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சுதாப்பா? சைனோ ஏட்ரியல் நோட் பேஸ் மேக்கர் எங்கே இருக்குது? ஆன் த ரைட் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியமோட ரைட் கார்னரில் இருக்குது. ரைட் ஏட்ரியமோட ரைட் டாப் கார்னரில் இருக்குது. லெஃப்ட் லோவர் லெஃப்ட் கார்னரில் ஏவி நோடு இருக்குது. இது ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இட் மேக்ஸ் மை ஹார்ட் பீட் 72 டைம்ஸ் பர் மினிட். ஓகே சார். Another mass of tissue is seen in the lower left corner of the right atrium. Right atrium oda lower left corner la, close to the atrioventricular septum and called as the AV node. இப்ப காமிச்சல இங்க AV node இருக்கு. சரியா? இந்த SA node AV node இது எதுக்காக இம்பார்ட்டன்ட்? இது வந்து நம்ம இதயத்தை துடிக்க வைக்குது 72 டைம் per minute. AV நோட்லயும் SA நோடுக்கும் நடுவுல யார் இம்பார்ட்டன்ட்? SA நோடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதை வந்து நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்றோம். சரியா? Perfect. சரியா? Now, atrioventricular bundle continues from the AVN node, passes through atrioventricular septum to merge at the top of the interventricular. சொல்றேன் பாருப்பா. பசங்க சொல்றாங்க, என்ன சார் இப்படி காமெடி பண்ணிட்டீங்க? So this is my heart. சரியா? இது ஹார்ட் பார்த்தீங்கன்னாப்பா நம்ம என்ன சொன்னோம் ரைட் கார்னரில் இருக்கு SA நோடு இருக்கு. இங்க என்ன இருக்கு? AV நோடு இருக்கு. ட்ரைகஸ்பிட் வால், பைகஸ்பிட் வால். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா, சரியா, இந்த மாதிரி. ஸோ இது என்ன பார்க்குது பாரு. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாருங்க. ஸோ இது என்ன சொன்னேன்? திஸ் இஸ் SA நோட், திஸ் இஸ் AV நோட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா இது என்ன சொல்கிறோம்? பண்டல் ஆஃப் ஹிஸ். It divides into left bundle of his, right bundle of his. அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பர்கின்ஜே ஃபைபர், பர்கின்ஜே ஃபைபர். இப்போ பாருங்கப்பா, நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ஹார்ட்ல வந்து கார்டியாக் டிஷ்யூ இருக்கு. ஓகே, அது இல்லாமல் நம்ம என்ன சொன்னோம்? நோடல் டிஷ்யூ இருக்கு. நோடல் டிஷ்யூ வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹார்ட் பீட்டிங். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நோடல் பாத்வே. இது நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நோடல் பாத்வே. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஹார்ட் வந்து 70 டைம் பீட்ஸ் பண்ணுதுல. ஸோ பாருப்பா, இந்த நோடல் டிஷ்யூ இருக்குல்ல, நோடோ டிஷ்யூ இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். இது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுப்பா. நோடல் டிஷ்யூ என்ன பண்ணுது? நோடல் டிஷ்யூ வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது என்னோட இதயத்தில். சரியா? அந்த நோடல் டிஷ்யூ கம்ப்ளீட்டா பண்ணுது. ஆனா SCN இருக்குல்ல, இட் ப்ரொடியூசஸ் இம்பல்ஸ் அட் 72 per minute. AVN ப்ரொடியூசஸ் அட் 40 per minute. மற்ற எல்லாமே செட் 20 per minute, 10 per minute அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த SCN நோடு இருக்குல்லப்பா, இது வந்து 72 per minute பீட் பண்ணுதுல, இது வந்து த்ரூ அவுட் த ஹார்ட் வந்து சிக்னலை சென்ட் பண்ணுது டு பீட் அட் 72 per minute. ஸோ இது வந்து என்ன பண்ணுது? இது இங்க இருந்து பீட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சிக்னலை வந்து இந்த வழி இன்டர்னோடல் பாத்வே வழியா AV நோட வழியா வந்து
இது வந்து அப்படியே இங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகி கீழே வரைக்கும் வென்ட்ரிகல்ஸ்க்கு வருது. புரியுதா? ஸோ இது வந்து ஹார்ட்டை வந்து 72 டைம் பீட் பண்ண வைக்குது. It is making the heart beat 72 times because of this SA node. இந்த சிக்னல் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? SA நோட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்டர்னோடல் பாத்வே வழியா AV நோட்க்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியா கண்ட்ராக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் இது வந்து இந்த சிக்னல் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது, பண்டல் ஆஃப் ஹிஸ் வழியா, அங்க இருந்து பர்கிஞ்சே வழியா இது வந்து கம்ப்ளீட்டா வென்ட்ரிகல்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தே, இந்த மாதிரி 72 டைம்ஸ் பீட் பண்ணணும். அந்த சிக்னல் வந்து நம்ம த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கு வந்து இந்த சிக்னல்ஸ் போய் சேருது. எப்படி போகுது? பேஸ் மேக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு ஏவி நோடுக்கு வருது, ஏவி நோட்ல இருந்து பண்டல் ஆஃபீஸ், பண்டல் ஆஃபீஸ் வந்து பக்கிஞ்சே வருது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதால தான் நம்ம ஹார்ட் வந்து 72 டைம்ஸ் பீட் பண்ணுது, பிகாஸ் ஆஃப் திஸ் நோடல் டிஷ்யூ. 72 டைம்ஸ் பீட் பண்ணணும் அப்படி அந்த சிக்னல் வந்து த்ரூ அவுட் ஹார்ட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? பிகாஸ் ஆஃப் திஸ் பாத்வே, பிகாஸ் ஆஃப் திஸ் பாத்வே, கார்டியாக் பாத்வேன்னு சொல்லலாம், கண்டக்ஷன் பாத்வே கூட சொல்லலாம். சரியா? ஸோ பாருங்கப்பா, இப்போ வந்து நல்லா புரியும். The atrioventricular bundle, AV bundle, continues from the AV end node, atrioventricular node, which passes through the atrioventricular septa to merge on the top of the interventricular septum and immediately divides into right and left bundle. அதான் சொல்றாங்க. புரியுதா? இங்க it comes into there, then it goes into the and divides into it continues into the ventricular septum. ventricles நடுவுல septum இருந்ததுல அங்க கண்டினியூ ஆகி இது வந்து லெஃப்ட் சைடும் போயிருது. These branches give rise to minute fibers through the ventricular musculature respective side and are called as Purkinje fibers. சொன்னேன்ல, ventricles குள்ள போய் அந்த fibers of the Purkinje fibers வரும். The nodal musculature has ability to generate action potential without any external stimulus. They are auto excitable. இந்த complete system வந்து ஆட்டோமேட்டிக்காவே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது சொன்னோம், இது வந்து ஆட்டோ எக்ஸைட்டபிள்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? Now, however, the number of action potential that could be generated in a minute vary different parts of the nodal system. நம்ம எவ்வளோ சிக்னல் ப்ரொடியூஸ் பண்றோம் அது வந்து different parts different இருக்கு. For example, SAN generates maximum number of action potential, that is 70 to 75 per minute, and is responsible for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. நான் சொன்னேன்ல, SA நோட் வந்து 70 டைம் பீட் பண்ணுது, AV நோட் வந்து 40 டைம்ஸ் பீட் பண்ணுது. ஆனா அதனால தான் SA வந்து AV நோடோட பீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி த்ரூ அவுட் த ஹார்ட் வந்து ஒரு டோனை செட் பண்ணுது. எல்லாரும் கேட்டுக்கோங்க, 72 தடவை தான் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால தான் SA நோட வந்து பேஸ் மேக்கர் சொல்றோம். Therefore it is called as the pacemaker. Our heart beats 72 times per minute, which is average 72 beats per minute. ஒரு ஆவரேஜா 72 தடவை அது வந்து பீட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா கண்டக்ஷன் பார்த்து புரிஞ்சதா? எஸ், இன்ட்ரெஸ்டிங்ல கண்டக்ஷன் பார்த்துவே. பர்ஃபெக்ட், வெரி குட். சரி, அடுத்து நம்ம வந்து கார்டியாக் சைக்கிளை பார்க்கலாம். சரியாப்பா? கார்டியாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ கார்டியாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி பீட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம், ஏட்ரியா வென்ட்ரிகுலர் இந்த மாதிரி பீட் பண்ணு நினைக்கிறோம். அப்படி நடக்காது. பார்ப்பா, கவனமாக கேளுங்க. சரியா? என்ன நடக்கும்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? கார்டியாக் சைக்கிளை நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன புரிஞ்சது? இங்க இருந்து சிக்னல் ஸ்டார்ட் ஆகி இங்க வருது, இங்க இருந்து வந்து இங்க போய் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. அதானே பார்த்தோம். சரி, அதானே நம்ம பார்த்தோம். கண்டக்ஷன் பாத்வே, SAN node, this is SA node. Sinoatrial node, then goes to, this is AV node, then here you have Purkinje fiber and bundle of, okay. So இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்ப்பா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஹார்ட் வந்து இப்படி பீட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம், ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் டுகெதர். அப்படி நடக்காது. பாருங்க, கவனிங்க. திஸ் இஸ் லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல். ஸோ பாருங்கப்பா, ஸோ நம்ம ஹார்ட் பீட் நடக்கிறப்ப எப்படி நடக்கும்னா, பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் 4 chambers ஆர் ரிலாக்ஸ்ட். அது என்ன சொல்லுவோம்? ஜாயிண்ட், diastole. சரியா? diastole ரிலாக்ஸ்ட் ஸ்டேட், systole contraction state. diastole
ரிலாக்ஸ்டா இருக்கிறது, சிஸ்டோல்னா கண்ட்ராக்டடா இருக்கிறது. சரியா? டயாஸ்டோல்னா கண்ட்ராக்ட், ஸோ ரிலாக்ஸ் ஸ்டேட். சரியா? ஸோ ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோ. கம்ப்ளீட்டா ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கு. ரிலாக்ஸ்டா இருக்கிறப்ப என்ன நடக்கும்னாப்பா கவனிங்க. சரியா? நம்ம ஹார்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா பிளட் வந்து இங்கேருந்து வந்து இங்கே வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். பிளட் வில் ஸ்டார்ட் ஃபில்லிங் அப் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஓப்பன். ஹியர் இட் இஸ் க்ளோஸ்ட், செமிலுலர் வால் வில் பி க்ளோஸ்ட் அண்ட் த வென்ட்ரிகல் வில் பி ஸ்டார்டிங் டு ஃபில் அட் த ஜாயிண்ட் ஆஸ் வெல். எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கிறப்ப என்ன ஆகும், பிளட் வந்து வரும், அது மாட்டில் வரும், அண்ட் இங்கே வந்து இங்கே வரும், இங்கேருந்து வந்து இங்கே ஃபில் ஆகி இங்கே வந்து கீழே ஓப்பனாக இருக்குது, எல்லாமே ஓப்பனாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா atrial systole. atrial systole என்ன இருக்கும், ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆகும், லெஃப்ட் ஏட்ரியமும் ரைட் ஏட்ரியமும் கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட் ஆகிறதால என்ன ஆகும், the speed which with blood was going it increases by 30%. 30% இன்க்ரீஸ் ஆகி blood வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். முதல்ல பாரு எல்லாமே ஓப்பனா இருந்தது, ஸோ blood வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தது. ஆனா ஏட்ரியல் சிஸ்டோல் இப்போ என்ன ஆகுது, இது வந்து கண்ட்ராக்ட் ஆகுதா, பலூன் மாதிரி வச்சுக்கோ, பலூன்ல தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி வந்து ஃபாஸ்டா வந்து இங்க வர ஆரம்பிச்சிச்சு, ஃபாஸ்டா வந்து இங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன சொல்றோம், ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல் இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ பை 30%. அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாருங்க, இப்போ வரைக்கும் செமினமா க்ளோஸா தான் இருந்தது. அதுக்கு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததா இப்போ பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ் தான் ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும். இப்போ வந்து வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுது, blood வந்து இப்போ வெளியே வந்துரும். blood will come out of aorta and blood will come out of, yes guys, pulmonary artery. புரியுதா? அதே சமயத்துல வென்ட்ரிகல் சிஸ்டோல் நடக்கிறப்ப பைகஸ்பிடும் ட்ரைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆயிரும். ஏன் க்ளோஸ் ஆயிரும்? so that the blood should not go up, it should only come out of aorta or this. புரியுதா? blood வந்து மேலே போகாம இருக்கிறதுக்காக பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் க்ராஸ் ஆயிரும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலால என்ன ஆகுது, the blood is pumped out of the heart. புரியுதா? to all the organs. then again ventricular systole அப்புறம் என்ன ஆகும், there will be joint diastole. அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். என்ன ஆகுது, ஏட்ரியல் கண்ட்ராக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கு, பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஏட்ரியல் வந்து வென்ட்ரிகல்ல போகுது. தென் சடனா என்ன ஆகும், ஏட்ரியல் கண்ட்ராக்ட் ஆகுது, the force with which the blood is going increases by 30%. then ventricles contract ஆகுது, the blood goes out of the heart but the upper, the second bicuspid and tricuspid wall gets closed, so the blood cannot go up. then again the ventricle relax, atria is also relaxed, so it is called as joint diastole again. so ventricular systole, parpa, ventricular systole is accompanied by atrial diastole. पर ventricle contract आ रहा है, atria வந்து relax ஆற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சோ இது கோயின்சைட் ஆகும். இன்ட்ரஸ்டிங்கா புரிஞ்சதா? கொஞ்சம் ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரீட் பண்ணலாம். To begin with, all the four chambers of the heart in relaxed state, they are in joint diastole. சரியா? கார்டியக் சைக்கிளை பத்தி பேசிட்டு இருக்கோம், blood எப்படி என்ன ஹார்ட் என்ன நடக்குது. சோ என்ன நடக்குது, எல்லாமே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. as the tricuspid and bicuspid valve open, blood from the pulmonary vein and vena cava flows into the left and the right ventricle respectively through the left and right atria. பாரு இருக்கா? சோ என்ன ஆகுது, பல்மனரி வெயினோ வீனா காவா இங்கேருந்து பிளட் வந்து இங்கே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இங்கே பைகஸ்பிட் இங்கே வந்து இங்கே வருது, இட் இஸ் கம்மிங் ஹியர். செமிலூனார் வால்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். இந்த வால் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, இந்த வால் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பிளட் வந்து இங்கே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். The SAN now generates, sinoatrial now generates action potential which stimulates both atria to undergo simultaneous contraction, the atrial systole. So என்ன ஆகும், இப்போ SA node வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், atria வந்து contract ஆக ஆரம்பிச்சிருச்சு. The increase the flow by into the ventricle by 30%. இந்த contract ஆறதால இந்த flow இருக்குல்ல அது வந்து 30% increase ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்டா blood வந்து வர ஆரம்பிச்சிடும்.
The action potentials are conducted to the ventricle side by the AVN node and the AV bundle. SN node ல இருந்து இப்ப சிக்னல் வந்து AV க்கு வந்துருச்சு. So AV ல இருந்து bundle of His க்கு பர்கிஞ்சேக்கு போகும். So இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து ventricle contract ஆக ரெடி ஆயிட்டு இருக்கு. From here, bundle of His transmits through the entire ventricular musculature. So SA node வந்து atria contract பண்ணிருச்சு, அந்த signal வந்து AV node க்கு வந்து bundle of His வழியா Purkinje fibers க்கு போயிட்டு இருக்கு, so that now the ventricles will get a signal to contract. This causes the ventricle musculature to contract, that is ventricular systole. The atria undergoes relaxation, diastole. Ventricle contract ஆறப்ப atria வந்து relax ஆக ஆரம்பிச்சிரும், coinciding with the ventricular systole. Ventricular systole increases the ventricular pressure, causing the closure of tricuspid and bicuspid valves due to attempted backflow of the blood into the atria. என்ன நடக்குது? இப்ப blood வந்து இப்ப ventricle contract ஆகுது, blood வந்து வெளியே போகுது, and bicuspid and tricuspid valve are closed so that the blood cannot go upwards. சரியா? blood வந்து மேலே போகாம இருக்கிறதுக்காக bicuspid and tricuspid valve க்ளோஸ் ஆயிருது. சரி. As the ventricular pressure increases further, the semilunar walls guarding the pulmonary artery right side and the aorta on the left side are forced open. Ventricular pressure increase ஆறதால என்ன ஆகும்? இந்த semilunar wall open ஆகி blood வந்து வெளியே வந்துரும், allowing the blood in the ventricles to flow through these walls into the circulatory pathway. So blood வந்து இங்க வெளியே வந்து circulatory pathway வழியா வெளியே போயிடும். The ventricles now relax, ventricular diastole, and the ventricular pressure falls, causing the closure of semilunar wall. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ventricles வந்து relax ஆகுது. So என்ன ஆகுது? relax ஆறதால என்ன ஆகுது? semilunar wall மேல pressure கம்மியாகி அது வந்து close ஆயிருது. semilunar wall வந்து close ஆயிருது, and again they are in joint diastole. Ventricular diastole and the ventricular pressure falls, causing the closure of the semilunar wall, which prevents the backflow of the blood into the ventricle. semilunar வந்து close ஆயிரும்பா. ventricle relax ஆனோட semilunar valve வந்து close ஆயிரும், so blood வந்து திருப்பி இங்கிருந்து திருப்பி போக முடியாது, it cannot go back. Now as the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid walls push open by the pressure in the atria exerted by the blood which has been emptied by them into them by the veins. புரியுதா? இப்ப என்ன நடக்குது? ventricles வந்து இப்போ ventricle வந்து relax ஆயிடுச்சா, so இது வந்து close ஆயிரும், again these will open and the blood will again start filling and the cycle will start repeating. The blood now opens, once again moves freely into the ventricles. The ventricles and the atria now again in a relaxed joint diastole. Soon SAN node will generate a new action potential and the events described above are repeated. That sequence continues. இது வந்து திருப்பி repeat ஆகும், இந்த sequence வந்து continue ஆயிட்டே இருக்கும். செமையா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், தி செகண்ட் டைம் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். இன்ட்ரெஸ்டிங்? எஸ், பர்ஃபெக்ட். சரி, வந்து திருப்பி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? பர்ஃபெக்ட். Now the sequential event of heart which is cyclical repeated is called as cardiac cycle. இது நம்ம cardiac cycle னு சொல்லுவோம். Consists of systole and diastole of both atria and ventricle. இதுல என்ன இருக்கு? atria systole ஆகுது, diastole ஆகுது. systole contract ஆகுது, relax ஆகுது. As mentioned earlier, the heart beats 72 times per minute. That is, that many cardiac cycles are performed per minute. சரியா? 72 times வந்து beat பண்ணா 72 times ஒரு மினிட்ல cardiac cycle நடக்குது. ஒரு மினிட்ல 60 secondsல 72 times இந்த cycle நடக்குது. From this it could be deduced that the duration of a cardiac cycle is 0.8 second. புரியுதா? 60 செகண்ட்ல இது 72 டைம் நடக்குதுன்னா that is 0.8 செகண்ட். ஒரு சைக்கிள் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட் தான் எடுக்குது. During cardiac cycle, each ventricle pumps approximately 70 ml of blood, which is called stroke volume. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? நம்ம வென்ட்ரிகல் வந்து ஒரு தடவை கண்ட்ராக்ட் பண்றப்ப எவ்வளவு பிளட் பம்ப் பண்ணுது? புரியுதாப்பா? ஒரு வென்ட்ரிகல் ஒரு தடவை கண்ட்ராக்ட் பண்றப்ப எவ்வளவு பிளட் பம்ப் பண்ணுது? 70 ml. இதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷன் என்ன? 0.8 செகண்ட். ஒரு டயத்துல வென்ட்ரிகல் எவ்வளவு பிளட் பம்ப் பண்ணுது? only 70 ml. சரியா? 70 ml பிளட் பம்ப் பண்ணுது. அது பேர் தான் ஸ்ட்ரோக் வால்யூம்.
the stroke volume multiplied by the heart rate gives us the cardiac output. சரியாப்பா? Therefore, the cardiac output can be defined as the volume of blood pumped by each ventricle per minute, which is 5000 ml. புரியுதாப்பா? Yes, or 5 liters in a healthy individual. புரியுதாப்பா? Yes, so 17 to 72. Yes, 17 to, so you can calculate 4, 1, 49, 5. So almost 5 liter. Say 5 liter 40 grams அந்த மாதிரி வருது. 5 liter 40 ml வருது, which is equivalent to 5000 ml of 5 liters of blood is pumped. One stroke is 70 ml. Stroke volume is 70 ml. சரியா? ஒரு மினிட்ல எவ்வளவு பம்ப் பண்ணுது? கார்டியாக் அவுட்புட் என்னன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம வென்ட்ரிகல்ஸ் வந்து எவ்வளவு பம்ப் பண்ணுது அது வந்து கார்டியாக் அவுட்புட் சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா 5000 ml. The body has the ability to alter stroke volume as well as the heart rate and thereby cardiac output. நம்ம பாடி வந்து இந்த ஸ்ட்ரோக் ரேட்டை கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம தூங்கிட்டு இருப்போல நம்ம ஹார்ட் ரேட் வந்து கம்மியாயிரும். அப்போ நம்ம வந்து கார்டியாக் அவுட்புட் கம்மியாயிரும். நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா கார்டியாக் அவுட்புட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ ஹார்ட் பீட் வந்து அதிகமாயிரும். அப்போ கார்டியாக் அவுட்புட் அதிகமாயிரும். ஸோ நம்ம பாடி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கும்ப்பா. சரியா? ஸ்ட்ரோக் வால்யூமை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கும். சரியா? 70 ml பதிலாக 50 ml தான் ஒரு டயத்தில் 50 ml தான் பம்ப் பண்ணுது. சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம பாடி வந்து விளாடலாம் depending on our body's need. For example, cardiac output of an athlete is much higher than of an ordinary man. நான் சொன்னேன் athlete வந்து என்ன பண்ணுவாங்க? நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹார்ட் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணணும். ஸோ அதனால அவங்க கார்டியாக் அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஆனால் நார்மல் பசங்க வந்து நார்மல் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். During each cardiac cycle, 2 prominent sounds are heard, which is lub and dub. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் டாக்டர் கிட்ட போய்வீங்க. டாக்டர் வந்து செத்தோஸ்கோப் வச்சு இங்கே ஹார்ட்டில் வச்சு பார்ப்பார்ல, அவர் என்ன கேட்பாரு? அவர் இந்த சவுண்டை தான் கேட்பாரு. சரியா? லப் இஸ் ப்ரொடியூஸ் பை க்ளோஷர் ஆஃப் பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ். லப் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? நம்ம பைகஸ்பிட் டு ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகிறப்ப லப் ப்ரொடியூஸ் ஆகுது. டப் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் வித் க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ். சரியா? த ஃபர்ஸ்ட் சவுண்ட் லப் இஸ் அசோசியேட் வித் க்ளோசர் ஆஃப் tricuspid and bicuspid valve, whereas second heart sound dub is associated with closure of semilunar valves. These sounds are clinically important for diagnosis. பாருங்க, உனக்கு லப் டப் வரலன்னு என்ன அர்த்தம்? இதயம் வந்து சரியா வேலை பண்ணலன்னு அர்த்தம். நம்ம ஹார்ட் வந்து சரியா வேலை பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா? அதான் அவர் வந்து பாப்பாரு லப் டப் கேக்குதா அப்படின்னு பாப்பாரு. லப்னா லப் இஸ் ப்ரொடியூஸ் பை க்ளோஷர் ஆஃப் பைகஸ்பிட் அண்ட் ட்ரை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் தான் க்ளோஸ் ஆகுது, அதனால ரப் ஃபார்ம் ஆகுது. டப் வந்து ஃபார்ம் பை க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ். ஓகே, புரிஞ்சதா? வெரி குட். சரி சார், புரிஞ்சிருச்சு. அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. only 2 topics are left. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். இங்கே வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சிக்னல் வரும், ஒரு மானிட்டரில் வச்சுருப்பாங்க. ஒரு ஹீரோட அப்பா வந்து சாகுற மாதிரி இருப்பார். சரி, இந்த மாதிரி ஒரு காமிப்பாங்க. வந்து இது வந்து ஃப்ளாட் ஆயிரும் அப்படின்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். சரியா? இது வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மஷின், இசிஜி மஷின் சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் இதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதா பண்ணலையா அதை வந்து பார்ப்பாங்க. அது என்னன்னு பார்ப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதில் இருந்து நீட் கொஸ்டின் நிறைய தடவை வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? பாருங்க. A patient is hooked up to a monitoring machine that shows voltage traces on a screen and makes sound beep 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 beep. As the patient goes into cardiac arrest, used to obtain an electrocardiograph. தான் சொன்னல அந்த PPP ன்னு வந்துல செத்துருவான் அப்படி சொல்லுவாங்கல டிவில அது சொல்லுவாங்க. Yes. The graphical representation of the electrical activity of the heart during a cardiac cycle is called as ECG. நம்ம ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனிங் இருக்குல்லப்பா, நம்ம ஹார்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம எலக்ட்ரோகார்டியோகிராஃபில் நம்ம கேப்சர் பண்ணுவோம். சரியா? To obtain a standard ECG, a patient is connected to machine with 3 electrical leads, 1 to each wrist and to the ankle, that continuously monitors the heartbeat. புரியுதாப்பா? ஸோ இது இசிஜி நீங்கள் பண்ண என்ன பண்ணுவாங்க? இசிஜி எதுக்காக பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதயம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுதா அதை பார்க்கறதுக்காக பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்டில் வந்து எலக்ட்ரோட்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க.
சரி, எலக்ட்ரோட் எங்கே அட்டாச் பண்ணுவாங்க? சரியா, எங்கே பண்ணுவாங்கப்பா? 1 to each wrist. உங்கள் ரிஸ்ட்டுக்கு 2 எலக்ட்ரோட், ஒரு லெஃப்ட் ஆங்கிள் ஒரு எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா, அது வந்து உங்கள் ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் அ டீட்டெயில் எவாலுவேஷன் ஆஃப் த ஹார்ட்ஸ் ஃபங்க்ஷன், மல்டிபிள் லீட்ஸ் ஆர் அட்டாச்ட் டு த செஸ்ட் ரீஜன். சரியா, டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அவனுக்கு செஸ்ட்டில் கூட எலக்ட்ரோட் அட்டாச் பண்ணுவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு தும்முனேன். சரியா, தும்முனதால எனக்கு வந்து இங்கே மசில் வந்து கேட்ச் ஆகிடுச்சு. சரியா, நான் வந்து எனக்கு இதே ஹார்ட் அட்டாக் வருதோ அப்படியே பயந்து போய் இசிஜி பண்ண போனேன்னா அப்போ இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இங்கே வந்து நான் தும்முனதால ஒரு மசில் அந்த கிராச் வந்து அதனால தான் வலிச்சுட்டு இருந்தது, ஹார்ட் அட்டாக்ல ஒன்றும் இல்லைன்னு. சரியா, ஸோ என்ன பண்ணாங்கன்னா இங்கே உங்கள் ரைட் லெஃப்ட்லேயே ஒரு லெஃப்ட் ஆங்கிள் பண்ணுவாங்க, செஸ்ட்டில் கூட எலக்ட்ரோட்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க. சரியாப்பா, அந்த மஷின் பேர் என்ன? எலக்ட்ரோகார்டியோகிராஃப். சரியா, மஷின் பேர் என்ன? எலக்ட்ரோகார்டியோகிராஃப். இந்த அவுட்புட் இருக்குல்லப்பா, இந்த அவுட்புட்டை தான் எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்கிறோம். ஆமாம், நீங்கள் சொல்லலாம் சார் இது கிராஃப் மாதிரி இருக்குது, இதை ஏன் கிராஃப்னு சொல்ல? மஷின் பேர் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப், அவுட்புட் வந்து இது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம். புரிஞ்சதாப்பா? இதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சரியா, அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். புரிஞ்சதாப்பா? என்ன பண்ணோம், 2 ரிஸ்ட்டில் ஒரு லெஃப்ட் ஆங்கிளை கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும், செஸ்ட்டில் கூட எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணுறோம். சரியா, பார்க்கலாம். ஸோ பாருப்பா, இசிஜி பார்த்தனா இந்த மாதிரி இருக்கும். பாருப்பா, இசிஜி பார்த்தனா PQRST இந்த மாதிரி, இது வந்து சொல்லுவோம் PQRST காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். நான் ட்ரா பண்ணியே காமிச்சிடுறேன். பாருப்பா, இப்படி இருக்கும் PQRST. சரியாப்பா, இது வந்து PQRST. சரி, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னப்பா? பாருப்பா, நாங்கள் என்ன சொன்னோம், நம்ம ஹார்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லல. ஸோ பாருப்பா, P என்ன டினோட் பண்ணுதுன்னா, P டினோட் ஏட்ரியல் சிஸ்டூல். ஏட்ரியல் Pனா என்ன அர்த்தம்? ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் QRS காம்ப்ளெக்ஸ் பார்த்தேன்னா, திஸ் இஸ் வென்ட்ரிகுலார் சிஸ்டூல். Okay, this is ventricular systole. This is repolarization. That is, everything is, this is joint diastole, you can say. அந்த மாதிரி புரிஞ்சதா? atrial systole, QRS complex ventricular systole, this is depolarization, joint diastole. அந்த மாதிரி. Okay, so let's see. The each peak of ECG is identified with a letter of P to T that correspond to a specific electrical activity of the heart. ECGல PQRST இருக்கு, P ல இருந்து T வரைக்கும் இருக்கு. ஒரு பீக் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை கனெக்ட் பண்ணுது. P wave represent electrical excitation or depolarization of the atria. P wave என்ன சொல்லுது, நம்ம atria வந்து excite ஆயிடுச்சு, which leads to the contraction of both the atria. P வந்து atrial systole denote பண்ணுது. QRS complex represents depolarization of ventricle, that is ventricular systole, which indicates ventricular contraction. The contraction starts shortly after Q and marks the beginning of the systole. Q க்கு அப்புறம் வந்து contract ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? The T wave represents return of the ventricle from the excited normal state. T wave என்ன சொல்லுது, அதெல்லாம் ventricles வந்து relaxed ஆயாச்சு அப்படின்னா ATM relaxed ஆயாச்சு. So you can say joint diastole repolarization. The end of the T wave marks the end of the systole. T wave வந்து systole வந்து முடிஞ்சிருச்சு, ventricles வந்து relax ஆயாச்சு அந்த மாதிரி. சரியா? ECG obtained from the different individuals have roughly the same shape for a given lead configuration. Any deviation from this shape indicates heart disease. புரியுதா? So இந்த P QRS இல்ல T இல்லாம உனக்கு வந்து இப்படி ஏதாவது வந்ததுன்னா உனக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்படி வராது. புரியுதா? Let us say you are like this. சரியா? Let's say இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னு அர்த்தம் உனக்கு வந்து ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரியாப்பா? அடுத்த தடவை நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்த நீங்களே பார்த்து உங்க பிளட் ரிப்போர்ட்டை பார்த்து டிசீஸ் இருக்கா இல்லையா, உங்க இசிஜியை பார்த்து ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா? பர்ஃபெக்ட். சரியாப்பா? சோயா டபுள் சர்க்குலேஷன் நெக்ஸ்ட் டாபிக் வந்து டபுள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? என்ன சொன்னேன், நம்ம பிளட் இருக்குல்ல,
மிஸ்டர் பிளட் இருக்கார்லப்பா, மிஸ்டர் பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து 2 தடவை போறாரு. he starts from the lungs இருந்து ஸ்டார்ட் பண்ணாரா, ஹார்ட் குள்ள போனாரா, ஏட்ரியாவிலே போய் வெளியே வந்துட்டாரு. திருப்பி பாரு, திருப்பி இங்க இருந்து போய் ஆர்கன்ஸ் கிட்ட போய் திருப்பி ஹார்ட் குள்ள போய் வெளியே வந்துறாரு, திருப்பி லங்ஸ்க்கு பாரு. அவர் வந்து லங்ஸ்ல வந்தாரு. அப்பதான் நான் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு எப்ப சொல்லுவேன், when Mr. Blood reaches the lung. So லங்க ரீச் பண்ணதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாரு, ஒரு கைதுல போனாரு, வெளியே வந்தாரு, திருப்பி இல்ல போனாரு, திருப்பி இல்ல. ஸோ இவர் வந்து 2 தடவை ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால 2 தடவை இதயத்துல போறாரு. சரியா, அதனால இதை சொல்றோம் டபுள் சர்க்குலேஷன் சொல்றோம். the flow is called as double circulation. அதுவும் இல்லாம நீங்க பாருங்கப்பா, இப்ப பாரு பிளட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் வந்து வெயின் ஒரு பிளட் வெசல், இன்னொரு வந்து ஆர்டரி. பாருப்பா, இது வந்து ஒரு ஆர்கனா. ஆர்டரி brings blood to the organ, veins take the blood away from the organ. ஜெனரலா பாத்தீங்கன்னா சரியா, ஆர்டரி வந்து பிளட்டை வந்து ஆர்கன் கிட்ட கொண்டு வரும், வெயின் வந்து பிளட் ஆர்கன் கிட்ட இருந்து வெளியே கொண்டு வந்துடும். சரியா, ஆர்டரி கேரிஸ் ஆக்சிஜன் ரிச் பிளட். ஆர்டரி நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிச் பிளட் கேரி பண்ணும். வெயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட்டை கேரி பண்ணும். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸோட வால் வந்து திக்காக இருக்கும், வெயினோட வால் வந்து தின்னாக இருக்கும் பாரு. அண்ட் லியூமன் வந்து இது வந்து பெருசாக இருக்கும், இங்கே லியூமன் வந்து கொஞ்சம் கம்மியாக. லியூமன்னா அந்த டயமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா இதோட வால் வந்து திக்காக இருக்குது பாரு. வால் வந்து பார்த்தா எவ்வளோ திக்காக இருக்குது. சரியா, வெயின்ஸ் கிட்ட வால்வ் இருக்கும். வெயின்ஸ் ஹேவ் valve which prevent backflow of the blood. சரியா, வெயின் கிட்ட வந்து வால்வ் இருக்கும்பா, which will prevent backflow of the blood. arteries கிட்ட வால்வ் இருக்காது. V for vein, V for valve. arteries கிட்ட வால்வ் இருக்காது, veins கிட்ட இருக்கும். நீங்க கேட்கலாம் சார் ஏன் சார் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்றீங்க, arteries கிட்ட ஏன் வால்வ் கொடுக்கல. பாருப்பா, arteries நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா per heart இருக்கா, இது வந்து ஒரு ஆர்கன். சரியா, ஆர்டரி ஜெனரல் என்ன பண்ணுனா, it brings blood to the organ, veins takes deoxygenated blood towards the heart. So இங்க பாருங்க, ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கா. so that is why the arteries wall are thick. இது வந்து திக்கா இருக்கும், ஏன்னா ஹார்ட் வந்து அதிகமா பிரஷர் போட்டு இருக்கு ஆர்டரி மேல. வெயின்ஸ்ல பிளட் பாரு இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணா, so blood is not under pressure from the organ. என் கை வந்து பிரஷர் போட்டதுல, my hand is not pumping. so இங்க வந்து பிரஷர் கம்மியா இருக்கும். so இங்க வந்து blood வந்து திருப்பி போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, ஏன்னா பிரஷர் இஸ் லோ. இங்க ஹை பிரஷரா இருந்ததால blood வந்து திருப்பி போக முடியாது. that is why we have valve over here. here valve is not needed. it is thick, that is why here it is thin valve. ஏன்னா இங்க வந்து பிரஷர் அதிகமா இல்ல, அதனால தின்னா இருக்கு. இது வந்து ஆர்டரிஸ் வந்து திக்கா இருக்கும். புரிஞ்சதா? பர்ஃபெக்ட். சோ இது நம்ம பார்த்தாச்சு. இது பாருப்பா, சோ நம்ம இந்த சர்க்குலேஷனை 2 பார்ட்ல டிவைட் பண்ணிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷனா இட் இஸ் டேக்கிங் டு த பாடி. சரியா, the oxygen rich blood is transferred through the aorta into the various parts of the body. இது வந்து systemic circulation நீங்க பாத்தீங்கன்னாப்பா, it starts from the left ventricle through the aorta to the organs வழியா through the vena cava, it goes through the right atrium. இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் சொல்றோம். இது வந்து ஹார்ட்ல இருந்து blood வந்து ஆர்கன்ஸ்க்கு போறத சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்றோம். Later the veins and venules collect the deoxygenated blood which is rich in carbon dioxide from the various part of the body. Oxygen rich blood இருக்கா, இங்க இருந்து ஆர்கன்ஸ்க்கு போயிருச்சா, சரியா, யார் கொண்டு போனா, artery. Then veins collect it back and bring it back to the heart. சரியா, the deoxygenated blood is pumped back into the superior vena cava and then to the right atrium. அது right atrium க்கு வருது. Once after receiving the deoxygenated blood, the right atrium carries the blood to the right ventricle for pulmonary circulation. சரியா, இது வந்து systemic circulation. right atrium இந்த blood வந்து right ventricle க்கு போகும், அப்போ வந்து pulmonary circulation ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ எங்க பாருப்பா, superior vena cava னு போட்டுருக்காங்க. சரியா, vena cava நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமானதுப்பா, superior and inferior. superior vena cava என்ன பண்ணும்னா, blood வந்து ஹையர் ஆர்கன்ஸ், ஹெட் மேல ஆர்கன் இருக்குல்ல ஆர்கன்ஸ், அங்க இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும்.
inferior vena cava brings blood from the lower parts of the body to the heart. அவ்வளவுதான். சரியா? ஒண்ணும் இல்ல. இது புரிஞ்சுச்சா? So systemic circulation. Now understand pulmonary circulation. It starts from right ventricle into the pulmonary artery, goes to the lungs, from the lungs pulmonary vein into the left atrium. இது ரெண்டையும் சேர்த்தேனா உன்னோட டபுள் சர்க்குலேஷன் முடிஞ்சிடும். The pulmonary artery collects the blood from the right ventricle and carries to the oxygenation for the lungs. சரியா? deoxygenated blood வந்துருச்சா ரைட் வென்ட்ரிக்கல் கிட்ட, அங்க இருந்து deoxygenated blood வந்து pulmonary artery வழியா போய் lungs கிட்ட போய் oxygenate ஆகி pulmonary vein வழியா லங்ஸ்க்கு வந்துடும், சாரி ஹார்ட்க்கு போகும், லெஃப்ட் ஏட்ரியம்க்கு போகும். Once after the purification process, the oxygenated blood is pumped back to the left atrium through the pulmonary vein which is carried to the left ventricle. Pulmonary vein வந்து left atrium கொண்டு வரும். The left ventricle receives the blood from the left atrium and pumps it to the systemic circulation. So another system, another repeat ஆயிரும். Yes, interesting. இது ரெண்டையும் சேர்த்தா டபுள் சர்க்குலேஷன் வந்துடும். புரிஞ்சுச்சாப்பா? இது வந்து ஜஸ்ட் ஃப்ளோ தான், நான் வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எங்க இந்த டயக்ராம்ல நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரியா? அதுதான் வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ starting from the left ventricle till left atrium, it is systemic circulation. Starting from the right ventricle to left atrium, this path is pulmonary circulation. So this is called as pulmonary circulation. This lower is systemic circulation. Okay, interesting. சரி, எங்க போயிட்டோம்? பர்ஃபெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. நம்ம ஹார்ட் பீட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பாருப்பா. ஒன் வந்து ஆட்டோ ரெகுலேட்டட். நம்ம ஆட்டோ ரெகுலேட்டட் பை ஸ்பெஷலைஸ்ட் மசில் டிஷ்யூ, நோடல் டிஷ்யூ, ஹென்ஸ் ஹார்ட் இஸ் மயோஜெனிக். நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ஏ நோடு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ஹார்ட் எப்படி பீட் பண்ணணும். சரி, அதனால அது வந்து சொன்னோம் மயோஜெனிக் சொல்றோம். மயோஜெனிக்னா செல்ஃப் ரெகுலேட்டட், அதுவாகவே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம ஹார்ட்டே அது பாரு, பிரெயின்ல இருந்து சிக்னல் தேவையே இல்லை, நம்ம ஹார்ட்லயே ஒரு டிஷ்யூ இருக்கு, அதே நம்ம ஹார்ட் கிட்ட சொல்லுது 70 times பீட் பண்ணணும். அதனால சொல்றோம் ஹார்ட் produces electrical signals on its own. ஜெனரலா பார்த்தா எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பிரெயின்ல இருந்து தான் போகும், இது வந்து தானாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால சொல்றோம் மயோஜெனிக். மயோஜெனிக் மீன்ஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் சிக்னல் ஆன் இட்ஸ் ஓன். ரெண்டாவது பார்த்தேன்னா நம்மளோட மெடியூலா, நம்மளோட பிரெயினோட பார்ட்பா, ஹைண்ட் பிரெயினோட பார்ட் மெடியூலா, அது கூட நம்ம ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. பாருப்பா, நியூரல் சிக்னல் த்ரூ த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் வென்ட்ரிகுலர் கன்ட்ராக்ஷன் அண்ட் தேர்பை கார்டியாக் அவுட்புட். சரியாப்பா? நம்ம பாடியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் இருக்கும். இது வந்து இட் இஸ் நாட் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல், அது வந்து இன்வாலண்டரியா இருக்கும். சரியா? சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பேராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணும். புரிஞ்சதா? ஸோ நமக்கு தேவையான இப்போ நான் எக்ஸசைஸ் பண்றப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும், ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நான் எக்ஸசைஸ் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஹார்ட் பீட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். ஸோ இது வந்து நம்ம நியூரல் சிஸ்டம் பண்ணுது. சரியா? Now, parasympathetic nervous system decreases the heartbeat, speed of conduction of action potential and thereby the cardiac output. சரியா? புரிஞ்சதாப்பா? நம்ம பாடியில சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. என் பாடிக்கு தேவையான சிஸ்டமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதை டிக்ரீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாம அட்ரினல் மெட்ரிலரி ஹார்மோன், அட்ரினலின் ஹார்மோன் இருக்குல்லப்பா, அட்ரினலின் ஹார்மோன் இருக்குல்ல நம்ம பாடியில, அது கூட நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேஞ்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எதுக்கு புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், என்னோட அட்ரினல் கிளாண்ட் வந்து அட்ரினலின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால என்ன ஆகும், என்னோட ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சரியா? ஸோ அது இங்கே இருக்கு. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்பா. லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டிஸார்டர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் சொல்லுவாங்கல்ல, ஹை பிளட் ப்ரெஷர், பிபி சொல்லுவாங்கல்ல, அப்பாவுக்கு பிபி ஹையா இருக்குப்பா நீ படிக்க மாட்டேங்கிற, அப்பாவுக்கு பிபி ஹையா இருக்கு, அதுதான் சொல்லுவாங்க.
சரியாப்பா? ஸோ எப்படி என்ன சார் இது பாருப்பா, நம்ம பிளட் வந்து பிளட் வெசலில் ஃப்ளோ பண்ணுதுல, ஸோ அது வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும். ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பிளட் வெசலில் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பிளட் ப்ரெஷர் அப்ளை பண்ணல, அந்த ப்ரெஷர் தான்ப்பா பிளட் ப்ரெஷர். சரியா? ஸோ நம்ம ஹார்ட் கண்ட்ராக்ட் பண்ணுறப்ப பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ பண்ணும். ஸோ அது வந்து அப்போ ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். அது வந்து சொல்லுவோம் சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். சிஸ்டோலிக் ப்ரெஷர் which is 120 mm of mercury. நம்ம ஹார்ட் வந்து டயாஸ்டோல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்ப பிளட் வந்து ஸ்லோவாக ஃப்ளோ பண்ணும். அது வந்து சொல்லுவோம் டயாஸ்டோலிக் ப்ரெஷர் which is 80 mm of mercury. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பார்த்தேன் நீங்கள் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டருக்கு எழுதுவார் 120/80 அப்படின்னா நார்மல் பிளட் ப்ரெஷர், 140/80 or 140/60 அப்படின்னு என்ன அர்த்தம், 140/19 என்ன அர்த்தம், பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா சார்? பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமான என்ன ஆகும்? ரொம்ப அதிகமான பைப் வெடிச்சிடும். புரியுதா? உங்களோட பிளட் வெசல் வெடிச்சிடும். பிளட் வெசல் வெடிச்சிருச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனுக்கு போகிற பிளட் வெசல் வெடிச்சிருச்சுன்னா அது வந்து செத்து போயிடலாம். பிளட்க்கு ஆக்சிஜன் கிடைக்குன்னா செத்து போயிடும்ல. அதான் hypertension is the term for blood pressure that is higher than 120/80. This measurement 120 mm of mercury, 120 millimeter of mercury, mm of Hg, is systolic or pumping pressure, and 80 mm of mercury is diastolic or resting pressure. புரியுதா? நம்ம ஹார்ட் கண்ட்ராக்டாக இருக்கிறப்ப ப்ரெஷர் இருக்குல்ல, அது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர். ரிலாக்ஸ் இருக்கிறப்ப ப்ரெஷர் வந்து diastolic pressure. If repeated checks of blood pressure of individual is 140/190 or is it shows hypertension, அதிகமாக இருந்தால் அது வந்து hypertension சொல்லலாம். High blood pressure leads to heart disease and also affects vital organ like blood and kidney கூட affect பண்ணலாம். லோ blood pressure hypotension சொல்லுவாங்க. கம்மியாக இருந்தால் கூட தப்பு, ஏன்னா கம்மியாக இருந்தால் blood அப்போ கூட it won't be able to reach the organs. புரியுதா? ஆர்கன்ஸ்க்கு ரீச் ஆகாதுல, ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் தண்ணி மேலே போகாதுல, அதே மாதிரி இங்கே ரீச் ஆகாது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா ஹைப்பர் டென்ஷன்? அடுத்தது coronary heart disease என்ன சொல்லுவோம்? CAD. coronary heart disease often referred to atherosclerosis. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. CAD என்ன சொல்லுவோம்? atherosclerosis கூட சொல்லுவோம். affects the vessels that supply blood to the heart muscle. இது வந்து என்ன பண்ணுது? நம்ம ஹார்ட் இருக்குல்லப்பா, ஹார்ட்ல செல்ஸ் இருக்குல்ல, ஹார்ட்ல என்ன இருக்கு? ஹார்ட் செல்ஸ் இருக்குல்ல, ஒரு கார்டிய மசில் செல் இருக்குல்ல, கார்டியாக் மசில் செல்ஸ். ஹார்ட்ல கூட செல்ஸ் இருக்க தானே செய்யும், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னோட ஹார்ட் இருக்கு, ஹார்ட்ல கூட செல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கூட ஆக்சிஜன், ஃபுட் எல்லாம் தேவையில்ல. ஸோ தெர் இஸ் அ பிளட் வெசல், கரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம், கரோனரி பிளட் வெசல்ஸ். சரியா? இது என்ன பண்ணும்? நம்ம ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ்க்கு வந்து நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இது வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா, ஸோ பாருங்க, இந்த பைப் which is providing nutrients to the cells of the heart, இது வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஹார்ட்டோட செல்ஸ் வந்து சாக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம். புரியுதா? ஸோ இட் இஸ் காஸ்ட் பை டெபாசிட் ஆஃப் கால்சியம், fat, cholesterol and fibrous tissue which makes the lumen of the arteries narrower. புரியுதா? இங்க fat deposit ஆயி என்ன ஆகும்? இது வந்து நேரோ ஆயிரும். நம்ம பைப்ல வந்து பிளாக் ஏதாவது அடைச்சிட்டா தண்ணி வரைய வராதுல, கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல, அதே மாதிரி ஃபுல்லா அடைச்சிருச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். சரியா? அதான் சொல்லுவாங்க. அதான் இதுதான் கரோனரி ஆர்டரி டிசீஸ். என்ன சொல்லுவாங்க? கரோனரி ஆர்டரி இருக்குல்ல, கரோனரி ஆர்டரியை பிளாக் பண்ணுது. இது நம்ம ஹார்ட்னா, நம்ம ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ல ஏதோ வந்து அடைச்சிருச்சு, அதை க்ளீன் பண்ணுவாங்க. அதான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஹார்ட் பண்ணி அந்த பிளட் வெசலை க்ளீன் பண்ணுவாங்க, பைப்பை க்ளீன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா? சரியா? ஸோ எதால இது பிளாக் ஆகுது? ஏன்னா இங்க வந்து கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி, ஃபைபர் டிஷ்யூ டெபாசிட் ஆகி இது வந்து பிளாக் பண்ணுது. பிளாக் ஆயிடுச்சு நம்ம ஹார்ட் டிஷ்யூ செத்து போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா angina. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as angina pectoris. இதை சொல்லுவோம் angina pectoris னு சொல்லுவோம். A symptom of acute chest pain appears when not enough oxygen is reaching the heart muscle. புரியுதா? நெஞ்சு வலி சொல்லுவாங்கல்ல, நம்ம ஹார்ட் செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் போகலைன்னா நெஞ்சு வலி வரும். சரியா? angina can occur in men and women of any age, but it is more common among middle aged and elderly. சரியா? மிடில் ஏஜ்க்கும்
வயசானவங்களுக்கும் நிறையா இருக்கும் அது. இட் occurs due to condition that affects blood flow. நம்ம blood flow கரெக்டாக இல்லைன்னா இது நடக்கலாம். புரியுது? ஆன்ஜினா நடக்கலாம். ஆன்ஜினா நம்ம நெஞ்சு வலி வரும். ஏன் நெஞ்சு வலி வருது? நம்மளோட ஹார்ட் செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்கல, அப்போ வந்து நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அதை போய் காட்டணும் டாக்டர் கிட்ட. சரியா? பிளாக்கேஜால் தான் நடக்கும் இது கூட. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர்ப்பா. State of heart when not pumping blood effectively enough to meet the needs of the body. நம்ம ஹார்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அது நல்லா பீட் பண்ண மாட்டேங்குது, நம்ம பாடியோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்றாப்புல அது வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது, இல்லைனா கம்மியாக ஒர்க் பண்ணுது, அதை என்ன சொல்லுவோம்? ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். சரியா? கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கன்ஜெஷன் இன் த லங்ஸ் இஸ் த மெயின் சிம்டம். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் என்ன அர்த்தம்? நம்ம ஹார்ட்டில் வந்து என்ன ஆயிடுச்சு? கன்ஜெஷன் நடக்குது, அதனால ஹார்ட் வந்து பீட் பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் வந்து பீட் பண்ணுறதை நிறுத்திடுச்சு. ஹார்ட் ஸ்டாப் பீட்டிங், தட் இஸ் டெத். கார்டியாக் அரெஸ்ட்னா டெத் ஒன்லிப்பா. புரியுதா? கார்டியாக் அரெஸ்ட் என்ன அர்த்தம்? டெத் தான். அது வந்து ஹார்ட் வந்து நின்றுச்சு. ஹார்ட் அட்டாக்னா என்ன அர்த்தம்னா when the heart muscle is suddenly damaged by an inadequate blood supply. ஹார்ட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா பாருப்பா, இது என்னோட ஹார்ட்னு வச்சுக்கோ. சரியா? என்னோட ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் சரியாக வரல, அதனால என்னாச்சு? என்னோட செல்ஸ் வந்து சாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கேஸ் என்ன ஆகும்? ஸோ அதான் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் அப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஏன்? நீங்கள் சீக்கிரமாக கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறத நம்ம தடுத்துலாம். பாரு, நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் வரல, என்ன ஆகும்? நம்ம ஹார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த டேமேஜ் வந்து நிறுத்திடலாம். ஸோ ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணும். நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அங்கிளுக்கு வந்து 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, 4 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருப்பா, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்லேயே நிறைய டேமேஜ் ஆயிரும். The heart will get damaged a lot, so he can survive only another heart attack. But sometimes when you take the அந்த பேஷண்ட் நீங்கள் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த டேமேஜ் நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். செகண்ட் அட்டாக்ல நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போயிட்டீங்க, ஸோ வந்து இவ்வளோ தான் டேமேஜ் ஆச்சு. தேர்ட் அட்டாக்ல கூட சீக்கிரமாக கொண்டு போயிட்டீங்க, இவ்வளோ தான் டேமேஜ் ஆச்சு. ஆனால் ஃபோர்த் அட்டாக்ல நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க, ஸோ அப்போ வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹார்ட் வந்து நின்றுச்சு. புரிஞ்சதாப்பா? ஸோ ஹார்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் வந்து ஒரே அடியாக நின்றுச்சு, அவ்வளோதான், செத்து போயிடும். ஹார்ட் அட்டாக்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் சாகுது, சீக்கிரமாக கொண்டு போயிட்டீங்கன்னு நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சரியா? ஒரு தடவை காப்பாற்றிங்க, 2வது தடவை காப்பாற்றிங்க, 3வது தடவை கூட காப்பாற்றலாம். ஸோ இஃப் த ஹார்ட் தேவையான அளவுக்கு ஹார்ட் டிஷ்யூ இருந்தால் அது வந்து ஒர்க் பண்ணும். நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி பண்ண முடியாது. சரி, அப்போ நம்ம வந்து செத்து போயிடும். புரிஞ்சதா? கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு அர்த்தம் கன்ஜெஷன் இன் த லங். சரியா? லங்ல இருந்து அந்த பிளட் ஹார்ட் கனெக்டரில் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கார்டியாக் அரெஸ்ட்னா அது வந்து ஹார்ட் வந்து நின்று போயிடுது. ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அது சாக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஐ கெஸ் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஸார்டர்ஸ். ஆன்ஜினா புரிஞ்சிருச்சுல? வென் எஸ் தேர்ஸ் அக்யூட் கொஞ்சமாக பெயின் இருக்கும். சரியா? நம்ம லங்ஸ்க்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் போல இங்கே வந்து கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் வரலாம். சரியா? ஹைப்பர் டென்ஷன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? நீட் 2023 வந்திருக்கு. பேசோஃபில்ஸ் ஆர் த மோஸ்ட் abundant ஆஃப் டோட்டல் WBC. Basophils secrete histamine, serotonin, heparin. Basophils are involved in inflammatory response. Basophils have kidney-shaped nucleus. Basophils are agranulocyte. சொல்லுங்கப்பா. Yes. Very easy. Yes. Perfect. Yes pa. Answer is option B and C. இதுதான் இப்போ clear-ஆ சொல்லி கொடுத்தேன். These two, they produce histamine, serotonin, heparin, and they are responsible for inflammatory response. Interesting, ah? Yes or no? Very good pa, very good. அடுத்தது பாத்தீங்கன்னா homework question pa. What does PQRST in an ECG signify? PQRST ECG ல என்ன signify பண்ணுது? P னா என்ன, QRS னா என்ன, T னா என்ன? அது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. சரியா? ஸோ கைஸ், ஜோரா கையை தட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க. சரியா?
இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பாருங்க, கஷ்டப்பட்டு 2.5 மணி நேரம் இந்த செஷன் எடுத்துக்கோம். நல்லா யூஸ் பண்ணுங்க. திருப்பி பாருங்க, நோட்ஸ் படி எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஹோம் ஒர்க் ஆன்சர் பண்ணுங்க. அது வந்து எக்ஸாமில் வரும்ப்பா. PQRST வந்து எவ்வளோ தடவை வந்திருக்கு தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்டானது. உங்கள் போர்டு எக்ஸாம்ஸில், ஸ்கூல் எக்ஸாம்ஸில் எல்லாத்தையும் வரும். சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் டைஜஷன், அப்சார்ப்ஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அண்ட் எஸ் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், இந்த 3 சாப்டர் முடிச்சாச்சு. நல்லா போய் பாருங்க. சரி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே. டேக் கேர் அண்ட் பை. சிரிச்சுட்டு இருங்க.